أعوذ بالله من الشيطان الرجيم. தவறி செல்லும் இளைஞர்கள் என்ற இந்த தலைப்பினூடாக இளைஞர்கள் யுவதிகள் என்பதை இணைத்தே சொல்லப்பட போகிறது என்பதையும் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த கட்டளமை பருவத்தில் உள்ள இளைஞர்கள் அதே மாதிரி யுவதிகள் இரண்டு பேருமே டாக்கட்டாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த வாலிபம். இந்த வாலிபம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதனால தான் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸில் நாங்கள் பார்க்கலாம், சபஅத்துன் யுலில்லுஹும் அல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அவனுடைய நிழல் தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா 7 பேருக்கு நிழல் கொடுக்குறான். அதில் ஒன்று அல் இமாம் அல் ஆதில், ஒரு நீதமான அரசன், ஒரு தலைவன். ரெண்டாவது வஷாபு நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, அதாவது தன்னுடைய இறை வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன் அப்படிங்கிறாங்க. இந்த வாலிபன்ங்கிற சொல்லு பெண்களுக்கு தான் சேர்த்து வரும். வாலிபத்தில் உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இறை வணக்கத்தில் வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நிழல் இல்லாத நாளில் அவனுடைய நிழல்ல இருந்து நிழல் கொடுக்குறான். இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். தொடர்ந்து மற்ற 5 பேரையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன் நான் இதை மேற்கோள் காட்டுறேன்னு சொன்னால், அந்த வாலிபத்தில் ஒருத்தர் இபாதத்தில் ஈடுபடுறங்கிறது பெரிய பாராட்டுறதுக்குரிய விடயம். ஏன்னா அந்த பருவம் உட்கார பருவம் இல்லை. இந்த வாலிப பருவம்ங்கிறது உட்காரக்கூடிய ஒரு பருவம் இல்லை. அதனால் அந்த பருவத்தில் ஒருத்தர் நல்ல முறையில் வாழ்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படும். ஒரு தியாகம் என்று சொன்னால் எல்லாருக்கும் முடியாத போது ஒருத்தர் செய்தால் தான் அது தியாகம். எல்லாரும் தான் நடக்கிறாங்க, இவர் நடந்ததுக்கான பரிசு என்று கொடுக்கலாமா? எல்லாரும் தான் நடக்கிறாங்க, நடக்கிறதுக்கு பரிசு கொடுக்குறதா? எல்லாரும் தான் ஏறுறாங்க, ஏறுறதுக்கு பரிசு இல்லை. வழுக்கு மரம் ஏறினா தான் பரிசு. அண்ட் அதில் எல்லோரும் ஏற முடியாது. அப்போ ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் அதை தியாகத்தோடு செய்கிறார். இப்போ பாருங்கள், இமாம் அல் ஆதில், ஒரு நீதியான அரசன். யாருக்கு பயப்படணும் அரசன்? ஒரு தலைவன், ஒரு அரசன் எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? அவனை யார் தண்டிக்கிறது? அவன் யாருக்கும் பயப்படாமல் சரியாக நடந்துக்கிறான்னு சொன்னால் அதில் ஒரு திறமை இருக்குது. ஏன்னா அவன் இறைவனுக்கு பயப்படுறான். வழங்கிட்டா ஒரு பிரஜை பயப்பட்டு நடக்கலாம், ஏன்னா பிடிச்சி போட்டுருவான் உள்ளுக்குண்டு. ஆனால் தலைவனே நடந்து பயப்படுறான்னு சொன்ன ஒரு அரசனே நீதியாக நடக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது பாராட்டுறதுக்குரியது. அடுத்தது வாலிபம் என்கிற வயசில் பள்ளியில் இபாதத்தில் நேரத்தை கழிக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வயசு. இந்த வயசு தான் இன்றைக்கு டார்கெட் பண்ணுறாங்க. இந்த வாலிபம் என்கிற ஒரு வயசை என்ன சொல்லுவாங்க என்றால், குயவன் கைப்பிடி மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த வாலிப பருவத்தை குயவன் கைப்பிடி மண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வாலிப பருவங்களை மற்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. குயவன் கைப்பிடி மண்ணுண்டா என்ன? அந்த சட்டி பானை செய்கிறவன் கையில் இருக்கிற மண். ஏன்னா அந்த மண்ணாக நினச்சி ஒரு உருவத்தில் வராது. அந்த பானை செய்கிற குயவனிக்கான் இல்லையா, அவன் நினைக்கிற மாதிரி அதை ஆக்கி விட்ருவான். அவன் சட்டி என்று நினச்சா சட்டி, முட்டி என்று நினச்சா அது முட்டி. அவன் நினைச்ச மாதிரி அதை பிசைஞ்சு போட்டான்னா மண் புட்டி ஆயிடும். அவன் நினைக்கிற மாதிரி. அப்போ அந்த வாலிபம் என்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த வாலிப பருவத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வெளியில் இருக்கிறவங்க அவங்க விரும்பின மாதிரி அந்த வாலிபத்தை வளைக்க பார்க்குறாங்க. அவன் விரும்பின மாதிரி இந்த மீடியாக்கள் பயன்படுத்துது. ஒரு வாலிபன் எப்படி வளரணுங்கிறத பெரும்பாலும் 90-99% இன்றைக்கு ஒரு வாலிபத்தை திசை திருப்புறது மீடியாக்கள். மீடியாக்கள் என்று சொல்லும்போது திரைப்படம், இன்டர்நெட்டு, பத்திரிகைகள், நாடகங்கள், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒருத்தனை அப்படியே புடம் போட்டு எடுக்குது. அவன் நினைக்கிற மாதிரி மாற்றுறான். விளங்கிட்டா? அப்போ அவனுடைய சட்ட திட்டங்களை, அவனுடைய ஸ்டைலை அடுத்தவங்களுக்கு திணிக்கிறான். அப்போ நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக ஒருத்தருடைய மனவெழுச்சி, ஒருத்தருடைய ஆட்டிடியூட், ஒருத்தருடைய பிஹேவியர் எல்லாத்தையுமே இன்னைக்கு மேற்கத்திய உலகம் தீர்மானிக்கக்கூடியதாக இன்னைக்கு இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வாலிபம் பயன்படுத்தப்படுது. நம்ம எதை பயன்படுத்தணும், எதை பாவிக்கணும், எதை பாவிக்கக்கூடாதுங்கிறத ஒரு மீடியாவினூடாக, ஒரு நாகரீகம் என்ற பேரில், மாடர்ன் என்ற பேரில், ஸ்டைல் என்ற பேரில், கலாச்சாரம் என்ற பேரில் இன்றைக்கு வாலிபங்களுக்கு திணிச்சுக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த வாலிபம் வரலாற்றில் நிறைய சாதித்திருக்குது. இந்த வாலிபம் என்கிறது வரலாற்று. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால்,
இன்றைக்கு வாலிபர்கள்ட்ட போதைப் பொருள் ஏன் பயன்படுத்தப்படுது? இந்த வாலிபர்கள் ஏன் போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க? வாலிபர்கள்ட்ட ஏன் அது திணிக்கப்படுதுன்னு சொன்னால், ஒரு சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டை இந்த வாலிபம் தான். அந்த வாலிபம் மட்டும் முடக்கப்படுமாக இருந்தால் அந்த சமுதாயம் முடக்கப்பட்டுரும். ஒரு சமுதாயத்தை அழிக்கணுமா இருந்தால் அந்த வாலிபர்கள், அந்த சமுதாயத்தில் உள்ள வாலிபர்களை வழிகெடுக்க செய்தால் சரி. ஏன்னா அவர்கள் தான் நாளைய தலைவர்கள், அவர்களும் அந்த சமுதாயத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த வாலிபம் தான் என்ன செய்யப்படுது? கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். வரலாற்று நெடுகிலும் இந்த வாலிபம் என்பது ஒரு பெரிய சாதனை படைத்ததாகத்தான் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சலாஹுத்தீன் அய்யூபி, இந்த சலாஹுத்தீன் அய்யூபி சிலுவை போராட்டம் செய்து நீண்ட காலமாக முஸ்லிம்களுடைய பூமி சிலுவை போராளிகளிடம், அதாவது பின்னால் யூதர்கள் இருந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் ஆட்சி செய்து கொண்ட பகுதிகள். ஏன்னா நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, சிலுவை போருக்கு பின்னால் கிறிஸ்தவம் தெரிந்தாலும், சிலுவை போருக்கு பின்னால் சிலுவை கிறிஸ்தவம் இருக்குது என்றாலும் உண்மையில் அதனுக்கு பின்னால் இருப்பவர்கள் யூதர்களே என்று சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து இந்த ஒரு வாலிபராக இருந்த சலாஹுத்தீன் அய்யூபி அந்த தேசத்தையே திருப்பி கொடுத்த வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியாக புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, பத்ர் யுத்தத்தில் நான் போர்க்களத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ பத்ர் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது என்னுடைய இடுப்பில் ஒரு வாலிபன் குத்துறான், சின்னவன். அப்போ அவர்கிட்ட திரும்பி கேட்குறேன், என்னப்பாண்டு? அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? அபுஜெயில காட்டுங்கன்றான், அபுஜெயில காட்டுங்கன்றான். வலது பக்கமாக ஒருத்தன் குத்துறான், இடது பக்கமாக ஒருத்தன், ரெண்டு பேருமே ரெண்டு சிறுவர்கள். அந்த ரெண்டு சிறுவர்கள் என்கிட்ட கேட்டது அபுஜெயில காட்டுங்க. ஏமான்னு கேட்டோன்னு, அவர் நபிக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாராமே, அவரை கொல்ல போகிறான்றாங்க. அபுஜெயிலே யாருன்னு தெரியாத ரெண்டு இளசிகள் வந்து மிகப்பெரிய ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஆளை காட்டுங்கிறாங்க என்றால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அதே நேரத்தில் எவ்வளவோ பெரிய தலைவர்கள் எல்லாம், போராளிகள் எல்லாம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த பத்ரு போர்க்காலத்தில் அபுஜெஹிலை கொலை செய்தது அந்த ரெண்டு சிறுவர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் அந்த வாலிபம் என்பது அவ்வளவு திடகாத்திரமான ஒரு விடயம் என்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தாரிக் பின் ஜியாத் உந்துலுஸ் என்கிற அந்த நாட்டை கைப்பற்றினார். இது மாதிரியாக நாங்கள் பார்க்கலாம். வரலாற்றிலேயே சிறிய வயசு தளபதி அஸ்கர் காயிது ஃபில் இஸ்லாம், சிறிய வயசு தளபதி வரலாற்றில் யாருன்னா உசாமத்து பின் ஜெயித். இந்த உசாமத்து பின் ஜெயித் தான் சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு படைக்கு தளபதியாக அனுப்பப்பட்டாங்க. படைக்கு தளபதினா அவர் தான் ஜும்மா ஓதணும், அவர் தான் போராளிகளை எல்லையில் நிறுத்தணும், அவர் தான் யார் யார் என்னென்ன செய்யணுங்கிற தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ சின்ன வயசுலேயே 7-8 வயசுலேயே ஒரு தளபதியாக நிற்கிற அளவுக்கு அந்த வாலிபம் என்கிறது திறமை உள்ளதாக இருந்திருக்கிறதையும் நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே மாதிரியாக ஹாரூன் ரஷீத் 13 வயதிலே பைசாந்தியாவுக்கு எதிரான போர் செய்தவர். ஹாரூன் ரஷீத் 13 வயசில் பைசாந்தியாவுக்கு எதிராக போர் செய்தவர் தான் இந்த ஹாரூன் ரஷீத். அதே மாதிரியாகத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், காலு சமீனா ஃபதன் எதுகுருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். ஒரு வாலிபர், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர், அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், அந்த சிலையெல்லாம் நான் ஒரு நாளைக்கு உடைப்பேன் என்று சொல்லிட்டு இருந்தாங்கிறாங்க. ஆனால் அந்த இப்ராஹிம் நபி அவங்கள்ட்ட மார்க்கத்தை சொல்ல சொல்ல அவர்கள் யாருமே கேட்டுக்கொள்றதா தெரியல. அப்போ அவர் ஒரு திட்டம் தீட்டினார். இவங்களுக்கு இந்த சிலைகள் நமக்கு மழை தேடி தராது, உதவி பண்ணாது, அது ஒன்றுமே முடியாத ஒரு சக்தி அற்றதுங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிலை ஒரு நாளைக்கு உடைக்கிறதாக முடிவு செஞ்சிட்டார். ஆனால் என்ன செய்கிறாருண்டா, உடைச்ச உடனே என்னத்தான் தேடணுங்கிறதையும் திட்டம் திட்டுறார். உடைச்சி போட்டு ஓடுறது நோக்கம் இல்லை, சிலையெல்லாம் உடைச்சி போட்டு ஓடுறது நோக்கம் இல்லை. அப்படியே உடைச்சி அதை விட பெருசாக கட்டுவான். உடைச்சோடனே என்ன கூப்பிட்டு விசாரிக்கணும், நான் கேள்வி கேட்கணும். அதே திட்டம் தீட்டி என்ன செய்கிறாங்கன்னா 2 பேர்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க, இல்லை அக்கீதன்னு அஸ்னாமக்கும், அவங்களோட சிலையை ஒரு நாளைக்கு உடைக்க தான் போகிறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. சொல்லி வச்சுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்களுடைய ஒரு திருவிழாவுக்காக வெளியில் போகிற நேரம் உடைச்சிட்டு ஒன்றை மட்டும் மிச்சம் வச்சுட்டாங்க. அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு செய்தி வெறுமண்டு. எல்லா மக்களும் பாருங்க, அவர்களுடைய சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. கடவுளில் இப்போ பள்ளி உடைச்சிருந்தா எப்படி இருக்கும், அவங்களுடைய வணக்க ஸ்தலம் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்குது.
அப்போ அவங்க யார் இதை செய்ததுன்ற உடனே அதை சொல்கிறாங்க, இதை இவர் தான் சொல்லிட்டு இருந்தார். அப்போ சமீனா ஃபத்தன் எதுகுருகும் யொக்காலுலோ இப்ராஹிம், ஒரு வாலிபர், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும், அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் இந்த சிலையை உடைப்பேன் அப்படி என்று அவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்று சொல்லி அந்த மக்கள் என்னைறாங்க சொல்லக்கூடியத நும்ரூத் என்ன செய்கிறான் கேட்டு இப்ராஹிம் நபியை கொண்டு வரப்படுது. இப்ராஹிம் நபியை கொண்டு வந்து இப்ராஹிம் நபிகிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் இதை செய்தாய் அன்று. அதில் ஒரு பெரிய ஆள் மிச்சம் இருக்கிறார், அவர்கிட்ட தான் கேளுங்களேன், முடிந்தால் அவர் பேசட்டும் வாங்குறாங்க. அதான் ஒரு சில மிச்சம் இருக்குது. அவங்களுக்கு மழையை அங்கே கேட்டீங்க, உணவை அங்கே கேட்டீங்க, பிழைபொருக்கு அங்கே கேட்டீங்க, என்ன நோய் நிவாரணத்தை அங்கே கேட்டீங்க, பக்கத்திலேயே சிலை உடைச்சிருக்குது, அது யாருன்னு அங்கே கேளுங்களேன் பார்க்கலாம். அது முடியுமா இருந்தால் பேசட்டுமே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிப பருவத்தில் சாதித்தார்கள். அதற்கு அவருக்கு கிடைத்தது நெருப்பு பரிசாக இருந்தது. அதுக்கு அவருக்கு என்ன செஞ்சது, நெருப்பை கொடுத்தாங்க, நெருப்பில் தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லலாம், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளுமையாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடுன்னு அல்லாஹ் தஆலா காப்பாற்றினா, அது வேற விஷயம். எனவே இந்த வாலிபங்கள் என்பது நிறைய சாதித்திருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாலிபர்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த வாலிபத்தை தான் என்ன செய்யறாங்க, நல்ல விஷயத்திலையும் இந்த வாலிபத்தை தான் கெட்ட தப்பான வழியிலையும் அடுத்தவங்க ஈர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க என்ன செய்யறாங்க, வழி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழி எடுக்கிறது இந்த வாலிபர்கள்ட்ட ரொம்ப செல்லுபடியாக கூடியதாக இருக்க போகுது. இந்த வாலிபர்கள்ட்ட ரொம்ப செல்லுபடியாக தான் இருக்குது. அதனால் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த வாலிபம் என்பதை நாங்கள் இருந்து நேர்வழிக்கு நாங்கள் ஈர்த்து எடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதில் பாருங்கள், இன்னைக்கு இந்த வாலிபத்தை ஈர்த்தெடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, அந்த சமுதாயத்தை வீழ்த்தணும் என்றால் இந்த சமுதாயத்தில் உள்ள எதிர்கால முத்துக்கள் கெட்டு போகணும், அவ்வளோதான். இந்த எதிர்காலத்து முத்துக்கள் கெட்டு போகணும். இந்த நம்முடைய நாட்டில் இலங்கையில் உள்ள இப்போ உள்ள திட்டம், அவங்களுடைய சில ரகசிய பேச்சுவார்த்தைகளினூடாக கசிந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் என்னண்டா, முஸ்லிம்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடுக்காரன் உருவாகணும். முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடுக்காரன் உருவாகணும். இது நடந்துக்கிட்டு இருக்குது. அண்மை காலமாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய முஸ்லிம் இளைஞர்களும் யுவதிகளும் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய இலங்கையினுடைய உளவு பிரிவு, இலங்கை நாட்டினுடைய உளவு பிரிவு தலை சிறந்தது. மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கல ரொம்ப திறமையானவர்கள் இலங்கை நாட்டினுடைய உளவு பிரிவு. ஒரு தவறு நடந்துட்டுன்னு சொன்னால் அதை அப்படியே போய் சரியாக பிடிக்கக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகள். ஆனால் இன்னைக்கு ஸ்கூல்களுக்குள்ளேயே இந்த தூள் விற்பனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் இவர்களால் பிடிக்க முடியலை? டெப்லெட் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் பிடிக்க முடியலை? ஏன் பிடிக்கிறாங்கல்ல, ஏன் தடுக்கிறாங்கல்லன்னு சொன்னால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதிகமான தூள் பிஸ்னஸும் டெப்லெட் பிஸ்னஸும் நடக்கக்கூடிய ஸ்கூல்கள் முஸ்லீம் பாடசாலைகள். அதனால் விட்டுட்டாங்க முஸ்லீம் பாடசாலை. இதை எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கிறதாக நமக்கு தோணுது நிறையவே. ஏன்னா நம்முடைய இலங்கையில் கல்வியிலேயும் வியாபாரத்திலேயும் உச்சக்கட்டத்தில் இருந்தவர்கள் நம்முடைய முஸ்லீம்கள். வியாபாரம் திட்டம் தீட்டி முடக்கப்படுது, அவங்களுக்கு அதிகமான டேக்ஸி, அவங்களுக்கு சில தடைகள், சில அச்சுறுத்தல்கள், சில இருட்டு முறையில் ரகசியமான முறையில் அவங்கள சந்தித்து அச்சுறுத்தல்கள். சிலர் நாடு கடத்தப்படுறாங்க, சிலர் கொல்லப்பட்டாங்க. யார் செய்கிறான்னு தெரியல. வியாபாரத்தில் ஒரு முடக்குதல் ஏற்பட்டுத்து. நம்மளோட முஸ்லீம்களை முதலாளின்னு தான் மற்றவன் சொல்லுவான். முஸ்லீம் என்று சொன்னாலே முதலாளி, நல்லா தொழிலையும் கொடுத்து நல்லா உழைக்கக்கூடியவனாக தான் என்ன செய்கிறான், முஸ்லீம்கள் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அது வியாபார ரீதியாக முடக்கப்பட்டாச்சு. ரெண்டாவது கல்வி. கல்வியிலேயும் முஸ்லீம்கள் உச்சக்கட்ட நிலையில் இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்லேயே முஸ்லீம்களை நிறைய கல்விமான்கள் இருந்தாங்க. அப்போ அந்த கல்விமான்கள் முஸ்லிம்களில் இருந்து நிறைய அதிகமாகத்தையும் அவதானிக்கப்படுது. இந்த முஸ்லிம்களுடைய கல்வி ஒரு பின்தங்கிய நிலைக்கு வர்றது இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்ட ஒரு சதியாகவே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது?
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த போதனைகளை எல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டி இருக்குது. பாருங்க, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் மாயிதா 90வது வசனத்துல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமன் இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனீபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, இந்த ஹம்ர் என்றால் போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் ஒல் மைசூர் சூதாட்டம், ஒல் அன்சாப் சிலை வணக்கம், நாட்டி வைத்து நீங்கள் சிலை வணங்குவது, ஒல் அஸ்லாமு அம்பறிந்து குறிபார்ப்பது, ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான் இது ஷைத்தானுடைய வேலையிலிருந்தும் உள்ளது, ஷைத்தானுடைய அமலிருந்தும் உள்ளது. இதை ஃபஜ்தனீபூஹு இதையெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி அடைவதற்காக நீங்க இதை விட்டு விடுங்க என்று அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். இந்த வசனம் வந்ததுக்கு பிறகு முற்றாக போதைப் பொருள் என்ன செய்யப்பட்டது? தடுக்கப்பட்டது. ஏன்னா ஆரம்ப காலத்துல தொழுகைக்கு மட்டும் குடிக்கப்படான்னு இருந்துச்சு. தொழுகைக்கு வரும்போது மட்டும் ஒருத்தன் குடிச்சிட்டு வரக்கூடாது, வெளியில குடிக்கிறதுல தடை இருக்கல்ல. இந்த வசனம் வந்ததுக்கு பிறகு நீங்க ஃபஜ்தனீபூஹு நீங்க மொத்தமா விட்டுடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சஹாபாக்கள் அதை கைவிட்டார்கள். சஹாபாக்கள் என்னஞ்சாங்க? அதை கைவிட்டாங்க. இதை நாங்க அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த போதைப் பொருள் என்ற உடனே நமக்கு வாரது சாராயம் தான். ஆனா உண்மையிலேயே நம்மளை அறியாத ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் தான் இந்த சிகரெட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக அளவு பாவனை போதை தருமோ அந்த வஸ்துவின் சிறிய அளவு பாவனையும் ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா, நிறைய ஆலிம் ஷாக்களே சிகரெட் குடிக்கிற ஆலிம் ஷாக்களை காணக்கூடியதாக இருக்குது. மௌலவி மாதிரி சிகரெட் குடிக்கிறாளா பார்க்கலாம். சில மோதின் ஷாப்பே சிகரெட் குடிக்கிற மோதின் ஷாப்பாக இருக்குது. பள்ளியில் கடமை செய்கிறாக்களை பாருங்களேன். சில இடங்களில் விருந்துக்கு போனால் சாப்பிட்டுட்டு சிகரெட் பத்துறீங்களான்னு கேட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அப்போ சிகரெட் என்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகெல்லாம் இருக்குது, நான் பார்க்க வாரேன். முதல்ல நாங்கள் என்னண்டா, நம்முடைய சமுதாயத்தில் எதை பாவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம்ங்கிறத நம்ம நினைக்கணும், எடுத்து பார்க்கணும். இந்த சிகரெட்டை பற்றி எடுத்தால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ம அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதனை அதிகம் பாவித்தால் போதை தருமோ அதை கொஞ்சமா பாவிக்கிறதும் ஹராம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த சிகரெட் புகையிலையில் இருக்கிறது என்ன? நெக்கோட்டின். அது போதை தரக்கூடியது தான். அதை கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் கூட ஒரு சிலருக்கு ஒரு சிகரெட் குடித்தாலே தலை சுத்து வந்துடும், ஒரு சிகரெட் குடித்தாலே தலை சுத்து வந்துடும். அப்போ நெக்கோட்டின் அவருக்கு ரொம்ப அதிகமாக, அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம். இப்போ சாராயத்தை பொறுத்த வரைக்கும் சிலர் கணக்கா குடிச்சு போட்டு ஸ்டடியாக இருப்பாங்க, ஆடிக்கிட்டு ரோட்டில் எல்லாம் விழுந்து கிடக்க மாட்டாங்க. அப்போ அவருக்கு ஹலால் ஆயிடுமா? சும்மா ஒரு கப் தான் அடிக்கிற, ஸ்டடியாக இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல. அப்போ அவருக்கு ஃபத்வா கொடுக்கலாமா? அப்போ நீங்கள் குடிக்கலாம், பிரச்சனை இல்லை, நீங்கள் கணக்குக்கு குடிங்க என்று கொடுக்கலாமா? ஹராம் தானே. கொஞ்சமாக குடித்தாலும் ஹராம், ஒரு சின்ன கீஷாவில் குடித்தாலும் ஹராம் தான், போத்தில் குடித்தாலும் ஹராம் தானே. அப்போ அது மாதிரி தானே சிகரெட். அதை கொஞ்சமாக வச்சு போயிலையில் கலந்து அடிக்கிறாங்க. அதை கூட குடித்தா கஞ்சாங்கிறோம், குறைய குடித்தா என்ன செய்கிறோம்? சிகரெட்டுங்கிறோம். அப்போ இது கூடுமா என்கிறத நாங்கள் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்றால், இந்த சிகரெட்டில் உள்ள விஷயங்களை இன்னும் நாங்க பார்க்க போனால், ரைட் கேட்கும் எதிரியா, கீழே கேட்காது. சரி, இந்த சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சிகரெட் கம்பெனியினுடைய ஒரு நோக்கம் இருக்குது. பிரிட்டிஷுடைய கம்பெனி தான் சிகரெட் கம்பெனி. இந்த சிகரெட் கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், உதடுகள் எங்குள்ளதோ
அங்கு சிகரெட் இருக்க வேண்டும்ங்கிறத அவங்களுடைய எந்த ஒன்றுக்கும் வந்து ஒரு 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 மிஷன் விஷன் ஒன்று வச்சிருப்பாங்க தானே. இந்த சிகரெட் கம்பெனியுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உதடுகள் எங்கே இருக்குதோ அங்கே சிகரெட் இருக்க வேண்டும். அப்போ அவன் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், ஆம்பளை பொம்பளை சிறுசி பெருசி எல்லாரும் சிகரெட் குடிக்கணும் என்றதுதான் அவருடைய ஒரு நோக்கம், அவனுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ இந்த சிகரெட் எப்படி விஸ்தரிக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு நம்முடைய ஊர்களுக்குள்ள வீடி கம்பெனியாக உருவாயிருக்கு. வீடி கம்பெனி சில பள்ளிவாசலுக்கு தலைவர் யாருன்றா வீடி கம்பெனி நடத்துகிற ஆஜியார். தகுதியே இல்லை அவர், விளங்கிட்டா? பள்ளிவாசலுக்கு தலைவர் யாரு? ஆஜியார். ஆஜியாருக்கு என்ன தொழில்? அவர் வீடி கம்பெனி, விளங்கிட்டா? அப்போ அந்த வீடி கம்பெனியில் அவர் கொஞ்சம் மார்க்கத்தை மென்ஷன் பண்ணி என்ன செய்கிறாரு? தாஜ்மஹால் பீடி, பள்ளிவாசல் மாதிரி ஒரு பில்டிங்கை போட்டு தாஜ்மஹால் பீடி, விளங்கிட்டா? அப்போ இந்த அரபு பேர்களையும் முஸ்லீம் பேர்களையும் என்ன செய்வாங்க? வச்சு பீடி வைக்கிறாங்க. சுற்றி கொடுக்குறாங்களா நம்முடைய முஸ்லீம் பெண்கள் தான். கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை செய்கிறாக்கெல்லாம் அவங்க ஹஜ்ஜிக்கெல்லாம் போவாங்க. அவங்க ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, உம்ராக்கு போகிறாங்க, மொக்காடு போட்டுக்கிட்டு பாங்கு சத்தங்க குளம் மொக்காடு போட்டுக்கு வீடி தட்டத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு உடனே தொழுவு போட்டு சுற்றுறாங்க. அப்போ இது என்ன நடக்குது? இது வீடிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இது இலங்கையினுடைய ஒரு பத்திரிகையை தான், இந்த தினகரன் பத்திரிகையிலிருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை தான் நான் போட்டிருக்கிறது. இலங்கையில் புகைத்தலால் வருடந்தம் 25,000 பேர் வரைக்கும் மரணிக்கிறாங்க. 22,000 இருந்து 25,000 வரைக்கும் என்ன செய்கிறாங்க? மரணிக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். இது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முந்தின தகவல். இது விளங்கிட்டா? இது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முந்தின தகவல். அப்போ இலங்கையில் கிட்டத்தட்ட என்ன செய்கிறாங்கண்டா, வருஷத்துக்கு 25,000 பேர் மரணிக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ புகைத்தல், மதுபானத்தாலும் இதே எண்ணிக்கை கிட்டத்தட்ட வருகுது. ஒரு நாளைக்கு 70 அல்லது 72 பேர் புகைத்தலால் மட்டும் என்ன செய்கிறாங்க? மரணிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பேர் மரணிக்கிறாங்கன்றதை பாருங்கள். 2,160 பேர் என்ன செய்கிறாங்க? இந்த ரெண்டுலையும் சேர்த்து மரணிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25,920 பேர் என்ன செய்கிறாங்க? மரணிக்கிறாங்க. 25,920 பேர். இது சாதாரண புகைத்தலால் மட்டும், இது புகைத்தலால் மட்டும் மரணிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை. ஆனால் சுனாமி இருக்குதானே, சுனாமி வந்துச்சு. சுனாமி இதுக்கு முன்னே எப்போ வந்தேன்னு தெரியாது. 100 வருஷத்துக்கு முன்னே வந்துச்சாண்டா அதுவும் தெரியாது. சுனாமி இதுக்கு முன்னே வந்ததாக இலங்கையில் ஒரு வரலாற்று குறிப்பே கிடையாது. இந்த சுனாமி வந்து 2,75,950 பேர் தான் உலகத்திலேயே மொத்தம் மரணிச்சாங்க, விளங்கிட்டா? அப்போ இலங்கையில் மட்டும் 58,000 பேர் மரணிச்சுக்கிறான். இலங்கையில் மட்டும் என்ன நடக்குது? கரண்ட் ஷார்ட் என்ன மாதிரி, வயர் ஷார்ட் என்ன மாதிரி, மைக் வயர்ல ஷார்ட் என்ன மாதிரி பாருங்க. ஓப்பன் தான் வருது. இலங்கையில் மட்டும் சுனாமியால் மரணித்தவர்களினுடைய எண்ணிக்கை 58,000 பேர். சிகரெட்டால் ஒரு வருஷத்துக்கு புகைத்தலால் இலங்கையில் மட்டும் மரணிச்சாக்கள் 58,000. இலங்கையில் சுனாமியால் மரணிச்சாக்கள் 58,000 பேர். புகைத்தலால் ஒரு வருஷத்துக்கு மரணிக்கிறார்கள் 25,000 பேர்.
சுனாமிங்கிறது பெரிய இழப்பு நமக்கு. நம்ம எல்லாரையும் அப்படியே அதிசய வச்சது. இந்த சுனாமியால் மௌத்தானது நமக்கு பெரிய ஆச்சரியமாக தெரியுது. ஜஸ்ட் 2 வருஷத்தில் இந்த சுனாமியில் மௌத்தானாக்கள் இன்னைக்கு சிகரெட்டால் கொள்கிறோம் நாம். அது மட்டும் நமக்கு ஏன் பெருசாக தெரியுது இல்லை? யோசிச்சு பாருங்க. இந்த சுனாமியால் மௌத்தானதை நம்ம 2 வருஷத்தில் சிகரெட்டால் இழந்துக்கிட்டு இருக்கிறோமே. அப்போ சிகரெட் அடிக்கிறது பெருசா, சுனாமி அடிக்கிறது பெருசா? சிந்திச்சு பாருங்க. இலங்கையில் யுத்தம் என்கிறது எவ்வளோ வருடமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இது பாருங்க, புகைத்தலால் வருடாந்தம் 25,000 பேர் மரணிக்கிறார்கள். மது மற்றும் போதைப்பொருள் தொடர்பான தகவல் மத்திய நிலையம் அறிக்கை விட்டது. பேப்பர் நியூஸ் இது. சரி, சுனாமியால் இன்னைக்கு எத்தனை யுத்தத்தில் 30 வருஷம் யுத்தம் நடந்துச்சு இலங்கையில். இந்த எல்டிடி பயங்கரவாதிகளுடைய யுத்தம் 30 வருஷமாக நடந்துச்சு. பிரபாகரன சூட்டத்தோட யுத்தம் அப்படியே முடிவுக்கு வந்துட்டு. இந்த 30 வருஷத்திலையும் இலங்கையில் யுத்தத்தால் இழந்த உயிர் சேதங்களை அரசாங்கம் ஒரு புள்ளி விவரம் போடுது. கிட்டத்தட்ட 1,00,000 பேர். 30 வருஷ யுத்தத்துக்கு நாம் இழந்த உயிர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் தான். ஆனால் 4 வருஷத்தில் புகைத்தலால் 1,00,000 பேரை இழக்க. நாம் 30 வருஷ யுத்தம் பெருசா, எப்போவோ வராத ஒரு சுனாமி பெருசா, சிகரெட் பெருசா? சிந்திச்சு பாருங்க. இன்னும் நாம சாராயத்துக்கிட்ட போகல, சிகரெட் மட்டும். இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விவரம். அப்போ வெறும் 2 வருஷ சிகரெட் உயிரிழப்பு ஒரு சுனாமியால் நடந்திருக்குது. 4 வருஷ சிகரெட் உயிரிழப்பு 30 வருஷ யுத்தத்தில் நடந்திருக்குது. எது பெருசு? சுனாமி பெருசா, யுத்தம் பெருசா, சிகரெட்டு பெருசா? சிந்திச்சு பாருங்க. எது பெருசுங்கிறத நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். 2015ஆம் ஆண்டு இலங்கையில் போதைப்பொருள் சம்பந்தமான குற்றச் செயலுக்காக கைதானவர்களினுடைய எண்ணிக்கை 82,482 என்கிறது இலங்கையினுடைய போலீஸ் மாதிபர் அறிக்கை கொடுத்த ஒரு நியூஸ். 2015 82,482 பேர், கிட்டத்தட்ட 82,500 பேர் என்ன செய்கிறாங்க, அதில் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச் செயலுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. போதை பயன்படுத்திக்கிட்டு அவர் குற்றம் செஞ்சிக்கார், கொலை செஞ்சிக்கார், பொண்டாட்டியை கொலை செஞ்சிக்கார், பொண்டாட்டி கடிச்சிக்கார், மச்சானை கொலை செஞ்சிக்கார், மாமனாருக்கு அடிச்சிருக்கார், வாகனத்தில் போய் ஆக்சிடென்ட் பண்ணிக்கார். இதெல்லாம் போதைப் பொருளால் நடந்த குற்றச் செயல்கள். ஆக்சிடென்ட்டில் இருந்து, கைகலப்பில் இருந்து, கொலையிலிருந்து, இதெல்லாம் கிட்டத்தட்ட 82,482 பேர் ஒரு வருஷத்தில் போதைப் பொருளால் தவறு விளைத்திருக்கிறார்கள் என்றால் கைது செய்யப்படாதவர்கள் எவ்வளவு பேர்? விளங்கிட்டா? அப்போ போதைப் பொருள் எந்த அளவுக்கு நம்முடைய நாட்டில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சிகரெட் பாவனைங்கிறது, இந்த வீடி பாவனைங்கிறது ஒரு பெரிய ஒரு உயிர் சேதத்தை கொண்டுங்கிறது நம்மளுக்கு விளங்கணும். நம்முடைய தெருவுக்களில், ஊருக்குள்ளே சில்லறை கடை ஒன்று இருக்குது. அந்த சில்லறை கடை ஒன்றில் மெஷின் விற்காங்களாம்டா. எப்படி இருக்கும்? கிர்னைட் விற்காங்களாம், மெஷின் கன்னாம், கிளைமூராம், AK-47, செல், ஆர்டிலரி கன், சரியா, சைனட் கூப்பி, மிரிவெடி. இது ஒரு கடையில் ஊருக்குள்ள ஒரு இடத்த விற்கிறாமண்டா. இலங்கையில் இருக்கிற போலீஸ் எல்லாம் அப்படியே கல்லெலியாவை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி எல்லாரையும் அப்படியே செக் பண்ணி முழுப்புரை அப்படியே வெளியாக்கி அந்த ஏரியாவை அப்படியே பிடிச்சி கைது செஞ்சு பெரிய பயங்கர நியூஸாக போயிட்டு வேர்ல்ட் பை இது போயிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சுக்கிற இந்த எல்டிடிக்காரன் 30 வருஷம் 1,00,000 பேரை தங்கொலை செஞ்சேன். 30 வருஷமா 1,00,000 பேரை தங்கொலை செஞ்சேன். ஆனால் அந்த சிகரெட்டு 4 வருஷத்தில் 1,00,000 பேரை கொலை செய்யுதுங்கிறது இலங்கை நாடே அறிவிக்கக்கூடியது. இப்போ கிர்னைட் விற்கிற கடையை ரவுண்டப் பண்ணணுமா, சிகரெட்டு விற்கிற கடையை ரவுண்டப் பண்ணணுமா? சில்லுங்களை பார்ப்போம். ஒரு யுத்த பயிற்சி நடக்குது, அன்ஒஃபிஷியலாக என்ன யுத்த படைகளை உருவாக்குறாங்க, வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க என்கிற இடத்த ரவுண்டப் பண்ணணுமா, பீடி கம்பெனி சிகரெட் கம்பெனியை ரவுண்டப் பண்ணணுமா? விளங்கிட்டா? சுப்ஹானல்லாஹ். இத்தனைக்கும் பொத்துவில்லை சிகரெட் ஏஜெண்ட் ஒரு மதனி. விளங்கிட்டா?
சொல்லணும், இதெல்லாம் சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தணும். பொத்துவில சிகரெட் கம்பெனி ஏஜென்ட் எடுத்திருக்கிறார் என்று தெரியுமா? ஒரு மதனி. அப்ப என்ன நிலையில மார்க்கம் இருக்குது? எந்த நிலையில மார்க்கம்? ஒரு மௌலவி ஏஜென்ட் எடுத்திருக்கார் கிழக்கு மாகாணத்து பொத்துவிலுக்கு. அப்ப எங்க போய் சொல்றது? எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இந்த சிகரெட் கம்பெனி நடத்துறதுங்கிறது. எனக்கு என்ன, நாங்களா குடிக்க மாட்டோம் வீடு சுத்திட்டு இருக்கலாமா? எங்களுக்கு வேற என்ன தொழில் தெரியும் வீடு சுத்திட்டு இருக்கலாமா? நம்ம செய்யற தொழிலாளர் வருஷத்துக்கு 25,000 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க என்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரிய போகுது? இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதுல பாருங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீத், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கான ஃபீமன் கான கபிலக்கும் ரஜுலுன் பிஹி ஜுர்ஹன். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ஒரு காயம் இருந்தது, கையில் ஒரு காயம் இருந்தது. அவனுடைய அந்த காயத்தில் வேதனை அவனால தாங்க முடியாம இருந்தான். ஃபஜஸிஅ, ரொம்ப வேதனைப்பட்டான். ஃபஅஹத சிக்கீனன் ஃபஹஸ்ஸ பிஹா யதஹு. வலி தாங்கல, நம்மளும் என்ன சொல்லும், கை வீங்கி போய்து, விரல் கட்டுக்குது, வண்டி கையை கொத்தி எறியணும் போல இருக்குன்னு சொல்லும். அந்த வேதனை தாங்க இல்லாட்டி இதை கொத்தி எறியணும் போல இருக்குதுன்னு சொல்லும். அவன் என்ன செஞ்சான்டா, கத்தி எடுத்து கையை பிடிச்சி வெட்டி கழிச்சு விட்டான். இது என்ன கடுப்பும் வேதனையுமா இருக்குது, இது என்ன பெரிய காயமா இருக்குதுன்னு வேதனையை தாங்க இல்லாம கத்தியை எடுத்தான், கையை வெட்டி கழிச்சு விட்டான். இது புகார்ல வர ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமா ரகத்தம் ஹத்தா மாத். ஆனா அவன் வெட்டின எதுக்கு? வேதனை தாங்க இல்லாம இருக்குது. இது யாரு தாங்கிறது? தனக்கு ஒரு ரிலீஃப் வேணும், தனக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணும், தனக்கு ஒரு அமைதி வேணும், இதுல இருந்து நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும். இந்த வேதனை என்னால இனி தாங்க இயலாதுன்னு தான் வெட்டினான். வெட்டினவன் யோசிக்கல, கையை வெட்டினா ரத்தம் கூட போகுமே, நாடி நரம்பு கையில தானே இருக்குது, ரத்தம் கூட போனால் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் காலியானா நாங்க மௌத்தா போய் தருவோமே என்றத அவர் என்ன செய்யல, யோசிக்கல. வெட்டினார். ஃபமா ரகத்தம் ஹத்தா மாத். ரத்தம் ஓடி 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 அவர் மரணிச்சார். வெட்டினோடனே மௌத்தா இல்லை. அவன் சூசைட், வேதனை தாங்க இல்லாம சூசைட் பண்றதா இருந்தா கழுத்து அறுத்திக்கலாம், விளங்கிட்டா? சூசைட் பண்ணதாக அந்த ஹதீஸில் வரல. வேதனை தாங்கலா அவனோட தற்கொலை செய்து கொண்டான், அல்லாஹ் அவனுக்கு நரகத்தில் நுழைவிச்சிட்டான் என்று ஹதீஸில் வரல. தற்கொலை செஞ்சு வரல. நானுக்கு வேதனை தாங்கணும் அப்படி கையை வெட்டுட்டான். கடைசியில கையை வெட்டினோடனே அவன் செத்து போனான்னு சொல்லல, ரத்தம் ஓடியது. ஹத்தா மாத், அவன் மரணிக்கும் வரை ரத்தம் ஓடியது என்றால் ரத்தம் ஓடி 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 அவன் மௌத்தா போய்த்தான். ஃபகால் அல்லாஹு தஆலா பாதரனி அப்தி பி நஃப்ஸிஹி. அல்லாஹ் தஆலா சொன்னான், என்னுடைய அடியான் அவனுடைய உயிர் விடயத்தில் என்னை முந்தி விட்டான். என்ன முந்திட்டான்? ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, நான் இவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சொர்க்கம் ஹராம் ஓடு. இந்த ஹதீஸை நான் ஏன் கொண்டு வரேன்டா, இன்றைக்கு சிகரெட் குடிக்கிறார்களும், இன்றைக்கு வீடி சுத்துறார்களும், இன்றைக்கு வீடி குடிக்கிறார்களும், இன்றைக்கு சாராயம் குடிக்கிறார்களும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி தான் குடிப்பாங்க. சிகரெட் குடிக்கிறார்கள் ஒரு காரணம் சொன்னா, சரியான டென்ஷன் இருக்கின்ற ஒரு சிகரெட், மனசு ராகத்தில் ஒரு சிகரெட், இல்லைங்களா? ஒரு 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 டிரைவிங் பண்ணணும், நைட்டில் டிரைவிங் பண்ணணும், கண்முழிக்கணும், சிகரெட் ஒன்று அடிச்சாத்தான் நித்திர கலையும். சிகரெட். ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறவன், அவனுடைய மெக்கானிக்கில் ஒரு கடினமான ஒரு கட்டத்தை தாண்டும் போது ஒரு சிகரெட் அடிச்சா தான் அந்த கனெக்ஷனை சரியாக கொடுக்கலாம், அவன் மூளை அப்போதான் திறக்கும் என்று சொல்லி ஒரு சிகரெட், விளங்கிட்டா? இப்படி சிகரெட்டு குடிச்சு குடிச்சு மர ஹாப்பி, இன்னைக்கு குடிக்க மர எப்போன்ற ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சிகரெட், ஒரு பெருநாளுக்கு ஒரு சிகரெட், இப்படி கஷ்டத்துக்கும் குடிச்சு சந்தோஷத்துக்கும் குடிச்சு கடைசியில் சும்மா இருக்க போரா இருக்கண்டு ஒன்றுமில்லாதுக்கும் சிகரெட்டு குடிக்க போகிறாங்க. இதை சொல்றது டெலூஷன் என்று சொல்றது. இதை சொல்றது டெலூஷன் என்று சொல்லுவாங்க. அவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு, அவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி சாட்டு சொல்லி ஒரு தவறை செய்யறது, சாட்டை சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு தவறை செய்யறாங்க. அப்ப இன்னைக்கு சிகரெட்டு குடிக்கிறவங்க ஒரு நிம்மதிக்காக குடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இது எது மாதிரி இருக்கண்டா, நிம்மதிக்காக கையை வெட்டினா போல. நிம்மதிக்கு கையையா வெட்டணும்? கையை வெட்டினா ரத்தம் போய் நம்ம மௌத்தாவும் தெரியாதா? சிகரெட்டை நிம்மதிக்கு குடிச்சா அந்த சிகரெட்டை குடிக்கிறதால உனக்கு நோய் ஏற்படுது. சிகரெட்டு குடிக்கிறவன் வருஷத்துக்கு 25,000 பேர் மரணிக்கிறான்னு சொன்னா நோய் வந்து தானே மரணிக்கிறான். எப்படிப்பட்ட நோய் எல்லாம் வருது, அதை வெளியில இருந்து யாராவது சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. சிகரெட் பொட்டியிலேயே அந்த படத்தை போட்டு கிடக்கு.
சிகரெட் பொட்டியிலேயே அந்த படத்தை போட்டு கேன்சர் வந்தால் இப்படித்தான் இருக்கும், அப்படியே தொண்டை வீங்கி இந்த இதெல்லாம் தாடையெல்லாம் அப்படியே ஓட்டையாவி பழுதடைஞ்சி இந்த நோய் வரும். ஜாக்கிரதை. முதல் ஒரு காலத்தில் புற்றுநோய் உண்டாக்கலாம், புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கலாம் என்று லாமீமில் தான் எழுதியிருந்தான் ஒரு காலத்தில். புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கலாம் என்று. ஆனால் இப்போ உண்டாக்கும் கன்ஃபார்ம். ஏண்டா அந்த அளவுக்கு அந்த வியாபாரத்தில் அவன் திருப்தி கண்டுட்டான், வாங்கித்தான் குடிக்க போகிறான். மடையன் ஆயிட்டான், இந்த மனுஷன் மடையன் ஆயிட்டான். நாம் அதில் பொட்டியிலேயே போட்டோ போட்டாலும் வாங்குறானா இல்லையா, விலையை கூட்டினாலும் வாங்குறானா இல்லையா, உண்டை 40 ரூபா ஆக்கினாலும் 50 ரூபா ஆக்கினாலும் வாங்குறான் தான். விளங்கிட்டா? அப்போ இன்றைக்கு இதை நாங்கள் பார்க்கலாம். ஆக இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த சமுதாயம் புகைத்தலை நாங்கள் இன்றைக்கு கைவிடாமல் இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு விஷயம். அது ஒரு நல்லது சொல்லி, ஒரு நல்ல காரணம் சொல்லி, ஒரு ரிலாக்ஸ் சொல்லி, ஒரு அமைதி சொல்லி இந்த சிகரெட்டை குடித்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்யுது, அழிச்சுக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 195வது வசனத்தில் சொல்கிறான், அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்ட பாதையில் செலவு செய்யுங்கிறான். செலவு செய்கிறது சொல்கிறான் அல்லாஹ்ட பாதையில் செலவு செய்யுங்க. வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹுலுக்கா, உங்கள் கைகளாலே அழிவில் நீங்கள் போய் விழுந்துடாதீங்கிறான் அல்லாஹ். உங்களோட கையாலேயே நீங்கள் அழிவுக்குள்ள போங்க. இதுக்கு செலவு செய்கிற காசை நம்ம தர்மம் செய்யலாம், ஒரு பள்ளி வாசலுக்கு கொடுக்கலாம். சாதாரணமாக இன்றைக்கு 10 சிகரெட்டு குடிக்கிறான்டா, ஒரு நாளைக்கு 400 ரூபா செலவு பண்ணுறான். ஒரு நாளைக்கு 400 ரூபா என்றால் இவன் எவ்வளவு சந்தா கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 400 ரூபாங்கிறது ஒரு மாதம் பள்ளிக்கு கொடுத்தா நம்மளோட பள்ளி வாசல்களை எப்படி நடத்தலாம், ஒரு மாதத்துக்கு மதரசா கொடுத்தா நம்ம மதரசா எப்படி நடத்தலாம். இதை ஒரு ஏழைக்கு கொடுத்தா எவ்வளவு அவள் சந்தோஷப்படுவான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பத்துக்கு 400 ரூபா கொடுத்து அன்றைய கறி வேண்டி அரிசி வேண்டி சமைச்சிருவாங்களே, கருவாடு வேண்டி ஆக்கிடுவாங்களே. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஊதி வளிமண்டலத்தை பாழாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எவ்வளோ பேரை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 10, சிலர் அதை விட கூட. அது ஃப்ரெண்ட்ஸுக்கு சே பண்ணுறது, எடுங்கிறது, இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அது சிகரெட்டு தான் 40 ரூபா, கோல்ட் டீஃப் 50 ரூபா, 500 ரூபா, 10 குடிச்சா 500 ரூபா. அப்போ உங்களோட கையாலேயே நீங்கள் அழிவுக்குள்ளே வந்துடாதீங்கன்ற அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம கையால் எடுத்து பற்ற வச்சு நாம இழுத்து விட்டு நம்மளை நாம் அழிவுக்குள்ளே ஆக்கிக்கிட்டு இருக்கிறோமே, இதிலிருந்து நாம் எப்படி நாம் தப்புறது? இன்றைக்கு சிகரெட் ஒன்றினுடைய விலை 40 ரூபா என்றால் அதனுடைய நிலைமை என்ன? ஒரு 10 சிகரெட்டு குடித்தா அவனுக்கு எவ்வளவு வருது? 400 ரூபா வருது. 400 ரூபாண்டா கிட்டத்தட்ட மாதம் 12,000 ரூபா அதுலேயே வருது. மாதம் 12,000 ரூபா, மாதம் 10,000 ரூபா சீட்டு கட்டு. எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை வாழலாம், நம்ம எவ்வளோ சேமிக்கலாம், எவ்வளோ பேருக்கு தர்மம் செய்யலாம். இலங்கையில் புகைத்தலினுடைய வருட வருமானம் 23 கோடி. பிரித்தானியா கம்பெனிக்கு அதில் 94% போகுது. வழங்கிட்டா? இலங்கையினுடைய இது நான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னே செஞ்ச ஒரு ப்ரோக்ராம், அன்னரம் நான் எடுத்த தகவல் தான் இது. இப்போ அதை விட கூடி இருக்கும், நாம் அந்த கணக்கில் பார்ப்போமே. 23 கோடி ரூபா புகைத்தலால் இந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு, இந்த சிகரெட் கம்பெனிக்கு வருது, வீடு இல்லாமல். அப்போ நம்முடைய சனங்கள காசு நம்முடைய நாட்டில் இருந்து 23 கோடி என்ன செய்யுது? சிகரெட்டுக்கு ஒதுக்கப்படுது. இந்த சிகரெட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த காசில் இதே நாட்டில் திரும்ப அது கொட்டப்படுறதில்லை. 94% கம்பெனி எடுக்குது. 23 கோடியில் 94% என்ன செய்யுது? கம்பெனி எடுத்துடுது. அப்போ கிட்டத்தட்ட 22 கோடிக்கு மேலே கம்பெனிக்கு போகுது. மிச்சம் 6% இந்த நாட்டில் சமூக சேவைக்கும் சிகரெட் விளம்பரத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. சமூக சேவைக்கும் சிகரெட் விளம்பரத்துக்கும் என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. சமூக சேவைண்டா என்ன? சமூக சேவைண்டா ஸ்கூல் கட்டி கொடுக்கறது, ஸ்கூலுக்கு மதில் கட்டி கொடுக்கறது. வன்னியில் சிகரெட் கம்பெனி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டி கொடுத்துருக்குது. வன்னியில் சிகரெட் கம்பெனி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கட்டி கொடுத்துருக்குது. ஸ்கூலுகளுக்கு மதில் கட்டி கொடுக்கும், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பேக் கொடுக்கறது. இதெல்லாம் சிகரெட் கம்பெனி செய்யக்கூடிய சமூக சேவை. வாப்பாவை கொலை சொல்லிட்டு பிள்ளைக்கு ஒரு பேக். இல்லைங்களா? இந்த வருஷம் 25,000 பேரை இலங்கையில் கொலை செஞ்சிருக்கோம். இன்னாங்கோ ஒரு 25 அடி மதில். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது அந்த காசுல தான் என்ன நடக்குதுண்டா விளம்பரமும் நடந்துக்கிட்டு இருக்குது. சிகரெட்டுக்கு விளம்பரம் இருக்குது, சிகரெட்டுக்கு விளம்பரம் இருக்குது.
எங்களுக்கு யூனிவர்சிட்டியில் லெக்சராக வந்திருந்த ஒருத்தர், ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் ஒரு உண்மை சம்பவம் சொன்னார். இந்த இதில் ப்ரொஃபஷனல் டிப்ளமா இன் கவுன்சிலிங்கில் போதைப் பொருள் அடிமையானவர்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் செய்யணுங்கிற சம்பந்தமாக ஒரு டாக்டர் ஒருத்தர் எங்களுக்கு லெக்சராக வந்திருந்தார். அவருடைய நண்பர் சிவாண்டட்டு ஒருத்தர் கொழும்பில் ஒரு டாக்டர் ஆகிட்டார். அவர் நடந்த ஒரு உரையாடல், ஒரு சம்பவத்தை எங்களுக்கு சொன்னார். ஆச்சரியமான ஒரு தகவல். ஒரு அழகான ஒரு வாலிபன் ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கிறதுக்கு அந்த டாக்டர்கிட்ட போகிறான். சிவாங்கிற அந்த டாக்டர்கிட்ட போகிறார். போய் மருந்து கொடுக்கும்போது அந்த நோய் புகைத்தல் பயன்படுத்துகிற காரணத்தினால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். அவருடைய லங்ஸில் பிரச்சனை இருக்குது. அப்போ அவர் சொல்லிங்க, தம்பி நீங்கள் சிகரெட் பாவிக்கிறதான்னு கேட்டார். ஓம் சார், நான் பாவிக்கிறேன். நீங்கள் அந்த மருந்தையும் பாவிங்க, அதையும் படிப்படியாக குறைச்சி மொத்தமாக நீங்கள் நிறுத்துங்க என்ற டாக்டர் ஒரே அடியாக விட சொல்ல மாட்டாங்க. படிப்படியாக அப்படியே குறைச்சி நீங்கள் மொத்தமாக நிறுத்திடுங்க. அது சும்மா பொய்க்காத தானே, ஒரே அடியாக விடுங்கண்டா வேணும். எங்கே விட அல்லாஹ் பயந்தால் மட்டும்தான் விடலாம். அல்லாட பயம் இருந்தால் தான் விடலாம். சூரத்துல் மாயிதாவுடைய வசனம் ஃபஜ்தனி பூஹூன்னு வந்துச்சு. சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடலை, பீப்பாவை கிழிச்சு விட்டாங்களாம் ரோட்டில். விளங்கிட்டா? இவரை உடைச்சனோன்னா அந்த பொடியன் சொன்னான் டாக்டர்கிட்ட, சார் சிகரெட்டை விட முடியாது சார், அது என்ற தொழில். என்ன சிகரெட்டை விட முடியாது சார், அது என்ற தொழில். டாக்டருக்கு ஆச்சரியமாகி சிரிச்சுக்கிட்டு, என்னடா பாருங்க சொல்ல, சிகரெட்டு குடிக்கிற ஒரு தொழிலான்னு கேட்டார். ஓம் சார், தொழில். சிகரெட் கம்பெனி இவருக்கு தொழில் கொடுத்துருக்கு. வேற டியூட்டி என்ன தெரியுமா? இவர் ஒரு அழகான ஒரு இளைஞன். இவருக்கு சிகரெட்டை ஸ்டைலாக பிடிச்சி அந்த புகையை வட்டமாக விட்டு அந்த புகையை ஸ்டைலாக விடுறதுக்கு முட்டி முட்டியாக அப்படி விடுற, வட்டமாக விடுற, அப்படி நேராக விடுற, இப்படி அந்த ட்ரைனிங் இவருக்கு கொடுத்து, இவருக்கு கார் கொடுத்து, இவருக்கு டியூட்டி கொடுத்துருக்கு. எப்படி தெரியுமா? சில குறிப்பிட்ட கவர்மெண்ட்ஸ், சில யூனிவர்சிட்டிகள், சில ஆஃபீஸுக்கு முன்னால் இந்த கிழமை இந்த ஆஃபீஸ், இந்த கிழமை இந்த யூனிவர்சிட்டி, இந்த கிழமை உங்களுக்கு இந்த ஸ்கூல், அந்த ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகள் வார நேரம் இவர் காரை கொண்டு பார்க் பண்ணிவிட்டு மொன்னட்டில் சாஞ்சிக்கிட்டு சிகரெட் அடிச்சுட்டு சும்மா நிற்கிறது. அவ்வளோ சிகரெட் அடிச்சுட்டு நிற்கிறது. இந்த கவர்ச்சியை இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இவர் காட்டணும். இதை பார்த்து இன்னொருத்தனுக்கு ஆசை வரணும். இவர் டியூட்டியை சரியாக செய்கிறாரான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆடிட். அவர் தான் ரிப்போர்ட் கொடுப்பார். ரைட், ஓகே, இவர் இன்றைக்கு யூனிவர்சிட்டி வாசலில் நின்றார். இப்படி நான் நிற்பாட்டினா கூட என்ன வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போட்டு இருக்குது. இது என் டியூட்டி, எனக்கு மாத சம்பளம் இதில் தான் வருது. அப்போ நான் சிகரெட் குடிக்கத்தான் ஆகணும் சார் என்று அவர் சொல்லிக்கிறார். அப்போ தான் விளங்கு இந்த சிகரெட் கம்பெனி இது ஒரு கேஸ் நம்மகிட்ட மாட்டினது. இந்த மெத்தனை கேஸ் இருக்குது விளம்பரத்துக்கு. சிந்திச்சு பாருங்க. அடுத்தது, டிவியில் படம் போகும். படத்தில் மது குடிக்கிற கட்டம், சிகரெட் குடிக்கிற கட்டம் பேர். அந்த கட்டம் வரக்குள்ள கீழுக்கு டக்குன்னு ஒரு எழுத்தொண்டு ஓடி புகைத்தல். இக்காட்சிகளை பார்ப்பது நம்முடைய சிறுவர்களை இந்த பழக்கத்துக்கு தூண்டிவிடலாம் என்று ஒரு விளம்பரம். இன்னொன்று வெறும் புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும். அதில் ஒரு தொண்டை விரிஞ்ச மாதிரி ஒரு படம். இதை கீழே போகிறான். இதுக்கு 6 காசு கட்டும் சிகரெட் கம்பெனி தான். இது என்ன, சிகரெட்டை குடிக்கணும்ன்ற ஒரு விளம்பரமாய் தான் இருக்குது. அதில் சிகரெட்டு குடிக்கணும்னு சொல்லலை, சிகரெட்டு குடிக்கிற காட்சி போகுது பாருன்னு சொல்கிறான் அவன். இல்லாட்டி ஒருத்தரும் கவனிக்கிறல. ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் கையில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு அவன் காய்ச்சிட்டுப்பான். கதையில் தான் கவனமாக இருப்போமே தவிர கையில் இருக்கிற சிகரெட்டில் நம்ம கவனமாக இருக்க மாட்டோம். டேய், கையில் சிகரெட் இருக்கு பாருங்கிறது தான் கீழே ஒரு விளம்பரம். இது கேன்சரை உண்டாக்கண்டா சிகரெட் கையில் வச்சுக்காங்க. அப்போ ஒரு கதாநாயகன் செய்கிற செயல் தவறாக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு அது முரண் ஆகுது. அப்போ இதான் அந்த விளம்பரம். விளங்கிட்டா? பாருங்க, நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியாது. உங்கள் பணங்களை தண்ணியில் கரைத்து விடாதீர்கள். இது ஆஸ்திரேலியா அரசாங்கம் விடுக்கும் அறிவித்தல். டிவிலையும் போகுது, பேப்பர்லையும் வருது, நோட்டீஸ் அடித்து பார்க்குறாங்க, ரோட்டாக பேனர் வச்சுக்காங்க. இதுக்கு செலவு செஞ்சு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போகிறத தடுத்து பேனர் செஞ்சு நோட்டீஸ் பகிர்ந்து பேனர் அடித்து டிவியில் சொல்லி ரேடியோவில் சொல்லி விளம்பரம் பண்ணி இதுக்கு செலவு செய்கிற காசுக்கு சமுதாயத்துக்கு எவ்வளவு சேவை செய்யலாம். விளங்கிட்டா?
இதை செய்கிறது ஆஸ்திரேலியா அரசாங்கம் விடுக்கும் அறிவித்தாங்க. ஆஸ்திரேலியா அரசாங்கம் இப்படி ஒரு அறிவித்தல் செய்யுங்க, மாதம் மாதம் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ காசு தரமாட்டேன் சொல்றதுக்கு அவனுக்கு தலைவலுதா? அவனுக்கு தலைவலுதா? இதை செய்தாக்கள் தான் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறாங்க. இல்லைங்களா? சும்மா இருக்கிறவன் உசிப்பேத்தி ஆஸ்திரேலியாவுக்கு ஆள் போகுதுன்ற தகவலை கொடுக்குறதானே அது. இல்லைங்களா? அதில் என்ன சொல்லுவாங்கண்டா, மோசடிக்காரர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்றா என்ன அர்த்தம்? சரியா அனுப்புகிறாக்கள் இருக்காங்கன்ற அர்த்தம். விளங்கிட்டா? அதாவது வெளிநாடுகளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த பாகிஸ்தானில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ரோட்டில் பெரிய போர்டு ஒன்றை போட்டு தயவு செய்து மறுபக்கம் 18 வயதுக்குட்பட்டவர்கள் பார்க்க வேண்டாம் என்று எழுதியிருக்கு. அதை கண்டிப்பாக காரை நிப்பாட்டி பார்த்து போட்டு போவான்னு ஒரு சவுக்கரத்துக்கு விளம்பரம் மாதிரி. அப்பா பாப்பா 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் என்று போட்டால்தான் அந்த யூடியூப்ல அந்த வீடியோ கூடுதலாக பார்க்கப்படும். அங்கே போனால் ஒன்றும் இருக்காது. கூடுதலாக நாள் பார்க்கணும்னா இப்படித்தான் செய்ய வேண்டியது. மூடி வச்சாத்தான் திறந்து பார்க்கணும். நம்மளோட வீட்டில் நாம் எவ்வளவோ ஸ்வீட்டுகளை செய்வோம். வீட்டில் செஞ்சு இங்கே வாடா மன இங்கே வா ஒரு கோப்பைக்கு நான் தின்னுடாடா ஏனக்கேலாம் ஓடிடுவான். உங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு பலகாரத்தை கொடுத்து பாருங்கள், ஒரு ஸ்வீட்டை கொடுத்து பாருங்கள், ஒன்றை தின்னுடா என்னோட ஓடி போய் விளையாடுவான். ஆனால் அந்த பிள்ளைய கூப்பிட்டு ஒன்றை கொடுத்து போட்டு இங்கே பார் பாப்பாவுக்கு வச்சிருக்கு தொடப்படான்னு சொல்லிப்பார், அம்புட்டையும் அடிச்சுட்டு பாப்பாவுக்கு வச்சிருக்கு தொடப்படா ஓ எடுக்கப்படா திரும்ப திரும்ப 2 தரம் சொல்லி பார்க்கணும். ஏய் தொடப்படாதான் பாப்பாவுக்கு வச்சிருக்கான் அப்படி சொல்லி பாருங்கள். மரா பாப்பாவுக்கு ஒன்றுமில்லை, அவ்வளோதான் அடிச்சிடுவேன். மனிதனுடைய இயல்பு அப்படித்தானே இருக்கு. மூடி வச்சா திறந்து பார்க்கணும் என்ற இயல்பு. அந்த சிகரெட்டு விளம்பரம் எப்படி கண்டா குடிக்காதண்டா விளம்பரம், இதால் கேன்சர் வெறுமண்டா விளம்பரம். டிவியில் போகிறத பாரு கண்டா என்ன செய்யணும்? சும்மா சிகரெட் குடிக்காம பாருன்னு எழுதலாமா? சிகரெட் குடிப்பது கேன்சரை உண்டாக்கும் என்று கீழே எழுதினா தான் கண் தேடும் சிகரெட் ரைட் குடிக்கான. அடிக்கடி நமக்கு அதை காட்டுறது இதுதான் இந்த விளம்பரம். இந்த விளம்பரங்களுக்காக 6% செலவு செய்யப்படும். சிகரெட் விளம்பரத்துக்காக இப்படி ஆக்களை சம்பளம் கொடுத்து இளைஞர்களுக்கு மத்தியில் இதை பழக்கிறதுக்காக இது செலவழிக்கப்படுது. அடுத்தது ஃப்ரீ இஷ்யூ. ஃப்ரீ இஷ்யூன்னா கடையில் ஃப்ரீ இஷ்யூ இல்லை, சில ஏஜெண்டுகளை வச்சிருப்பாங்க. ஏஜெண்டுகள் இன்றைக்கி ஸ்கூலுகளில் நடக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரிய ஒரு மோசடி என்ன தெரியுமா? இன்றைக்கு பிள்ளைகள் தூள் பாவிக்குது. தூள் பாவி அந்த தூள் எப்படி இந்த உதட்டை இழுத்து பல்லுக்கடியில் வைக்கிறது. இந்த முன் கீழ் பல்லுக்கும் உதட்டுக்கும் இடையில் இப்படி அந்த தூள் எப்படி கொட்டி விடுறது. கொட்டி விட்டோன்னே இந்த இடத்துல தான் அந்த அதில் உள்ள அத்தனையும் இழுத்து உடம்புக்கு சப்ளை பண்ணக்கூடிய சுரப்பிகள் நொதியங்கள் உருவாகக்கூடிய இடங்கள் இருக்குது. நீங்கள் டாக்டர்மார்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சில நோய்க்கு மருந்து டெப்லெட்டையே இந்த பல்லுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க சொல்ல, அந்த உதட்டுக்குள்ளே அந்த டெப்லெட்டை சும்மா வச்சுக்கிட்டீங்க மெல்ல மெல்ல கரைஞ்சி உங்களோட உடம்புக்கு போகும்னு சொல்லுவேன். அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. இந்த போதைப் பொருளை இந்த தூளை இன்றைக்கு விற்கிறாங்க. நம்முடைய பகுதிகளில் இங்கேருந்து வரக்கூடிய பகுதிகளில் சொல்கிறாங்க இந்த தூளை வீடுகளை விற்கிறாங்க. என்னக்கிட்ட வராங்க, என்னக்கிட்ட ஒரு பிள்ளைய கூட்டிக்கிறாங்க, ஸ்கூல் பையனை கூட்டிக்கு வராங்க. எப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் வெறும் 7ஆம் ஆண்டு படிக்கிறக்கூடிய இந்த தூளுக்கு எடிட் ஆகிட்டான். எந்நேரமும் தூள் வேண்டி பாவிக்கான். வீட்டில் காசை காணலை, களவெடுக்கான். ரைட், அவரை கூப்பிட்டு என்கிட்ட கவுன்சிலிங் கொண்டாந்துருந்தாங்க. இந்த பக்கம்தான் இந்த குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய கேசஸ் வருது. இங்கால தான் இந்த தூள் அங்கால பரவிக்கிட்டு வருது. இப்போ ஓட்டமாடி வாழைச்சனை எல்லாம் தூள் பாவிக்க தொடங்கிட்டாங்க. அங்கால கிழக்கு மாநிலம் அக்கரப்பத்து கல்முனை எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தாலும் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் கவலையான விஷயம் என்னென்னா நிறைய முஸ்லீம்கள் தான் சின்ன சின்ன 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு பிள்ளைகள்லாம் பாவிக்க தொடங்கும். இப்போவே எடிட் ஆகிட்டான்னு சொன்னால் இவனை பிடிக்கலாமா? குடுவை மட்டும் பழக்கினா சரி, தூளை மட்டும் பழக்கினா சரி, களவு தானாக நடக்கும். அதை செய்ய தேவையில்லை, கொலை தானாக நடக்கும். குடு குடிச்சு பழகினவனுக்கு, தூள் குடிச்சு பழகினவனுக்கு, புகைத்தல் பாவிச்சு பழகினவனுக்கு அந்த டைமுக்கு அது இல்லைன்னு சொன்னால் அதற்காக உம்மாட கழுத்தையும் அறுப்பானவன், வாப்பாட கையையும் வெட்டுவான். அவனுக்கு ஏலாது, அங்காலேலாம் தூக்குவான். தங்கச்சி மாற காதில் கடந்ததை களவெடுக்கிறான், கழுத்தில் கடந்த களவெடுக்கிறான், வீட்டில் இருக்கிற நகைகளை களவெடுக்கிறான். பாப்பா சென்ன உம்மா சென்ன மாலையை கொஞ்சம் திரட்டாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுக்கு
பிள்ளை வந்து உமா என்ன மாலையை தட்டான மாமி கொடுக்காமல் இருப்பாளா, கொடுத்துட்டாள். அவள் கேட்கப்பாளா, என்ன உங்களோட மகன் அனுப்பின கிடைச்சிட்டான்னு கேட்கல, விட்டுட்டான். ஒரு மாதமாக போயிட்டு மாலை வரல. ஹலோ, இந்த மாலையை அனுப்புங்களேன்டா. என்ன மாலை? நீங்கள் பிள்ளைய விட்டு வேண்டி எடுத்தேன், நான் எங்கே வேண்டி எடுத்தேன்? இந்த அளவுக்கு இந்த தூள்பாவனை நடந்துக்கிட்டு. அப்போ இந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்து கவுன்சிலிங் அவன்கிட்ட உட்காந்து நான் முதல்ல, டேய் உனக்கு எப்படி இது பழக்கம், என்ன நடந்த, எப்படி இது பழக்கம்? ஸ்கூலில் A லெவல் படிக்கிற நானா உண்டு, ஸ்போர்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கிரவுண்டில் நான் குந்தி பார்த்துட்டு என்னை பக்கத்தில் வந்து அதை அவரை பல்லுக்குள்ளே வச்சோடு வைக்க போறியா தேவையில்லைன்னு சா வச்சு பாருங்கன்னு தந்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு அதை தருவார். ஃபஸ்ட்டாக எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பிறகு நான் அவரை தேடி போய் நான் கொஞ்சம் தாங்கலைன்னு 10 ரூபாண்டார். 10 ரூபாண்டார். நான் காசு கொடுத்து அங்கே தொடங்கினேன். எங்கே வச்சு இது நடக்குது? ஸ்கூலில் கிரவுண்டில் பெரிய ஒரு மரம் இருக்குது, இஞ்சால பகுதி. நான் ஸ்கூலில் ஊரை சொல்லலை, ஏன்னா அந்த பிரின்சிபல்ட்டையும் நான் பேசியிருக்கிறேன். அந்த மரத்துக்குள்ள ஒரு இடத்த மடு வெட்டின மாதிரி ஒரு கல் ஒன்றை வச்சிருக்கேன். அந்த கல்லை கிளப்பி அது கீழே எடுத்தாரோம், அடையாளப்படுத்தி வச்சு ஸ்கூலுக்கே வச்சுருக்கு. வெளியேறக்குள்ள ஸ்கூலுக்கு போகக்குள்ள செக் பண்ண ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பின்னரம் வந்து ஸ்கூலுக்கு சாமான் வச்சிருக்கான். இன்டர்வல் டைமில் சாமானை விற்றுக்கிட்டு இருக்கான். விற்கிறதுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு என்ன செய்யறான்டா, ஏற்கனவே பழக்கிறான். அந்த பிள்ளைகளை பிடிச்சி என்ன செய்யறான், பழக்கிறான். பழக்கிற எப்படி? ஃப்ரீ யூஸ். 5 நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஃப்ரீயாக கொடு. 50 ரூபா தான் செலவு. மறுவா 500 நாளைக்கு வாங்கிக்கிட்டே இருப்பான். விளங்கிட்டா? அப்போ இப்படி என்ன செய்கிறாங்கண்டா, இந்த ஏஜெண்டுகள் செஞ்சுட்டு இந்த ஏஜெண்ட் இந்த குடு பிஸ்னஸில் இந்த தூளை பல்லுக்குள்ளே வாய்க்குள்ளே வைக்கிற இந்த தூளை செய்யக்கூடிய ஏஜெண்டுகள் நம்மளோட ஊரில் இருக்கக்கூடிய கேடுகட்ட கேவலங்கட்ட ஒரு சிலராக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த சாமானை கொடுக்குறார்கள் நம்மளோட ஊரில் உள்ள பெரிய பெரிய வசதிக்காரனாக, அரசியல்வாதியாக, பெரிய பெரிய ஜொப்பில் இருக்கிற ஆளாக இருக்கும். ஏனென்றால் நான் ஊரை பேரை சொல்ல விரும்பல, நம்மளோட இந்த பகுதியில் ஒரு தூள் வியாபாரி ஒருத்தரை ஒரு ஆள் பிடிச்சிட்டார். ஒரு கார் சேல் வச்சுக்கிற ஒரு ஆள், நம்மளோட கூட்டாளி ஒரு ஆள் பிடிச்சிட்டார். பிடிச்சி கேஸ் போலீஸுக்கு கொண்டு போயார். போலீஸுக்கு போய் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்குள்ள அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி நேரடியாக வந்து ஓஎஸ்சி கிட்ட கழிச்சு போட்டு போனாராம். கேஸும் இல்லை, ஃபைலும் இல்லை. அவன் என்ன போகிறான், விடுதலை. அப்பதான் யோசிக்காரு, இந்த பதருக்கு, இந்த கேடுகட்ட ரோட்டில் குந்திட்டு இருக்கிற ஊத்தையனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அரசியல்வாதி வந்து பணம் கொடுத்துட்டு போறான்டா, இந்த லிங்க் எங்க இருக்குது? யாரு செஞ்சுட்டு இருக்கான்? அவன் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், சின்ன சின்ன ஏஜென்ட்களை வச்சுக்கிட்டு இருக்கான், பிள்ளைகளுக்கு பழகிக்கிட்டு இருக்கான். ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா இதையே வச்சு வாங்கி எடுத்துருவாங்க. ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் வெறும் 40 அது ஒரு காட் 4 ரூபா. ஒரு காட்டில் 10 இருக்கும், 4 ரூபா. ரீட்டைல் பிரைஸே 4 ரூபா தான், சரியா? அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கூடி இருக்குது. அப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் 4 ரூபா. இந்த கடையில் ஃபார்மஸிலாம் அது ஒரு 40 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. 40 ரூபா வரைக்கும் விற்பாங்க. சின்ன விலை தான். பெயின் கில்லர் டேப்லெட். அந்த பெயின் கில்லர் டேப்லெட்டை அப்படியே 5 மடங்காய் ஒரு காட்டில் அரைவாசி அப்படியே போடுறோம். ஒரு 5 போடுறது, ஒரு 5 தான் போடுறோம். 5 போடுறவங்கள ஒரு 10 ரூபா 20 ரூபாயோட டேப்லெட் தானே அது வரப்போகுது. அதை ஒரு 5 அப்படி கூட போட்டோன்னே ஒரு ஆளுக்கு போதைன்னா ஒன்றும் இல்லை, சும்மா இருப்பார். அவன் பெரிய சொர்க்கத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பான். இது பெயின் கில்லர் டேப்லெட். இந்த பெயின் கில்லருங்கிறது என்னென்னு தெரியுமா? அது பாவிக்கவும் கூடாது. பொதுவாக நமக்கு வருத்தங்கள் வந்தோன்னா டாக்டர்மார் பெயின் கில்லர் டேப்லெட் தான், பாவிக்கவும் கூடாது. பெயின் கில்லரால் நோய் சரியா, அதாவது வருத்தம் லேசாகுது என்று நாம் தப்பாக நினைச்சிக்கோம். வருத்தம் லேசாகல, வருத்தமாக தான் இருக்குது. அந்த வருத்தம் இருக்கிறத நம்மளோட மூளை உணராத அளவுக்கு ஒரு போதை தருது. அது பெயின் கில்லருங்கிறது என்ன தெரியுமா? அதை போட்டோன்னே நம்மளோட வருத்தம் நமக்கு விளங்குறதில்ல, நோவு விளங்கல. இப்போ இல்லையே, சரியா போகல, இருக்கி உனக்கு விளங்கல், அந்த அளவுக்கு ஒன்று கிளிக் ஆக்கிட்டார். அதே தொடர்ந்து போட்டால் அது டேப்லெட். நம்ம சொல்கிறல குளிசைகள் போகிறானுங்கள், இந்த குளிசை. இதில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், என்னட்ட ஒரு டாக்டர் சொல்கிறார், நாரம்மலையிலிருந்து
ஒரு டாக்டர் சொல்லார், அவர் சொன்னார், நீங்கள் பேரை சொன்னாலும் சொல்லுங்க, இதை பயானில் சொல்லுங்கன்னுட்டார். நாரம்மலையில் இருக்கிற ஒரு முஸ்லீம் டாக்டர், அவரை வீட்டை ஒரு நாள் பேசிட்டு இருக்கா போல் அவர் சொன்னார், மௌலவி இந்த டெப்லெட்டை எங்களுக்கே கம்பெனியால் போடக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தர மாட்டான். நாங்கள் சில பேஷண்ட்டுக்கு ரொம்ப தேவையாண்டா மட்டும்தான் இதை எழுதி கொடுப்போம். இதை இந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஃபார்மஸ் செய்கிறவர், அவர் ஒரு பள்ளிக்கு தலைவர், அவர் எடுத்து இசுவாக்குறார். எவ்வளோக்கு கொடுக்கார்? 400 ரூபாய்க்கு கொடுக்கார். ஒரு காட்டை 4 ரூபாயோட டெப்லெட்டை 400 ரூபாய்க்கு கொடுக்கார். அவனால் அதை விட கூட வச்சு விற்கானுகள். அவ்வளோ வேகமாக இது போயிட்டு இருக்குது மௌலவி. இதை கண்டிப்பாக பயானில் சொல்லுங்க. அப்போ நம்மளோட பிள்ளைகள் குளிசை பாவிக்குது. எதுக்கு பாவிக்குது? இந்த ஃபார்மசி செய்கிறார்கள். அல்லாஹ் பயப்பட, பள்ளிக்கு தலைவராக இருக்காய் நீ உனக்கு பிஸ்னஸ் தானே நீ நினைக்காய். அட இந்த குளிசை எதுக்கு பாவிக்கா? சீனி விற்கிறது ஹலால். நாம கடை வச்சுக்க சீனி விற்கும் ஹலால். அந்த சீனியை வாங்க வாரவன் கள்ளு காய்ச்சத்தான் வாரான், அவனுக்கு கொடுக்கறது ஹராம். எல்லாரும் யுத்த டைம்ல எதிரிகளுக்கு வாள் செஞ்சு கொடுக்கறது ஹராம். ஒரு கொல்லன் வேலை செய்கிறார், அவர் இரும்பு அடிச்சு வாள் செய்தார். யுத்த டைம்ல எதிரிக்கு கொடுக்கப்படாது, ஹராம். அப்ப இந்த பார்மசி செய்கிறார்கள், இந்த குளிசைகளை கொடுக்கிறது. இருமலுக்கு குடிக்கிற ஒரு மருந்து ஒன்று இருக்கு, ஒரு டானிக். நம்ம பேர்கள் சொல்லல, ஏன் தெரியுமா? சிலர் பாடமாயிட்டு போயிடுவான். அந்த டொனிக்கை ஃபார்மசியில் துண்டு இல்லாமல், டாக்டரை சீட் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. ஏனண்டா அது ஒரு மூடி குடித்தா இருமல் லேசாகும், ஒரு போத்தலையை கொடுத்தா போதை வரும். விளங்கிட்டா? அது வெறும் 75-80 ரூபா, 120 ரூபாய்க்குள்ளதான் அது விலை. அதை துண்டோட போனால் 120 ரூபா, துண்டு இல்லாமல் போனால் 550 ரூபா ஃபார்மசியில் விற்காங்க. நிறைய ஊர்கள் அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபார்மசிக்காரனுக்கு அது பெரிய லாபம். பிசினஸ் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த அளவுக்கு உழைப்புக்கள்ல ஒரு நல்லது கெட்டது பார்க்கப்படுறதே இல்லை. ரொம்ப மோசமான விஷயங்கள். கருக்கலைப்பு டெப்லெட் வெறும் 30 ரூபா டெப்லெட். அது வெறும் 30 ரூபா. கர்ப்பப்பைக்குள்ள அந்த டெப்லெட் அனுப்பிவிட்டால் உடனடியாக சிதைவடையும். இந்த டெப்லெட்டு ஃபார்மசியில் விற்கிறதே நல்லதில்லை. இந்த டெப்லெட் இன்றைக்கு எல்லா ஃபார்மசிகளையும் வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஊரில் மெயின் ரோட்டில் இல்லாமல் ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபார்மசி நடத்துகிற ஒரு பையன்கிட்ட சொல்கிறான், சார் ஒரு மாதத்துக்கு எப்படி நாங்கள் ஒரு 10 பேருக்கு இந்த டெப்லெட் விற்கிறோம். வெறும் 35 ரூபா டெப்லெட்டுக்கு நாங்கள் விற்கிற விலை 2000 ரூபா. 5000 ரூபா சொன்னாலும் வேண்டுறதுக்கு ஆள் இருக்கு. அப்போ ஊருக்கு எவ்வளோ தவறு நடக்குது, எவ்வளவு தவறு நடக்குது. ஊருக்குள்ள இருக்கிற ஃபார்மசிக்குள்ள இப்படி என்ற அவன் சொல்றான், மெயின் ரோட்ல எப்படி நடக்கும், டவுன்ல எப்படி இருக்கும், வெளியூர்ல எப்படி இருக்கும், ஊர்ல எவ்வளவு விபச்சாரம் நடக்குதுங்கிறது இந்த டெப்லெட் விற்கிறதுல விளங்குது எங்களுக்குங்கிறான். அப்ப அதுல எல்லாம் அவனுக்கே நான் சொன்னேன், என்னப்பா இது உனக்கு 40 ரூபாயே 35 ரூபாயே 4000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு விற்கலாம்ன்ற காசு தெரியுது உனக்கு, இது ஹராம் தெரியுதா உனக்கு? இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அம்பி என்ன அவனை சொன்னேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஹராம் ஹலால் பார்க்கப்படாமல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மருந்து வகைகள், இந்த டெப்லெட்டுகள் இன்றைக்கு இது நடந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்ப நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது. ஆரோட பழகிறான்? குல்லுக்கும் ராய் ஓ குல்லுக்கும் மசூலின் ராயத்தி. நம்முடைய பிள்ளைகள் இதுல கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பொம்பளை பிள்ளைகள் பழகுறது, பாய்ஸ் பழகிறான், பொம்பளை பிள்ளைகள் எடிட் ஆகி இருக்கிறே, அதான ரொம்ப வேதனையா இருக்குது. எப்படி பழகுதுகள் இதுகள்? சும்மா வச்சு பாரு, நல்லா இருக்குண்டி. அந்த கட்டளமை பருவம் அப்படித்தான். ஏதாவது ஒன்று வித்தியாசமா செய்யறதுல ஒன்றை யோசிக்காம தயங்காம செய்யக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த கட்டளமை பருவம். இந்த இளசுகளினுடைய வேலையை தான் இன்னைக்கு பெண்கள் இந்த தூளுக்கு அடிமையாகிறாங்க. முதல் தான் சிகரெட் அதிகமாக குடிக்கிறது, இப்ப சிகரெட்டை விட இந்த தூள் டெப்லெட் இதுகளை பாவிக்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். சரி, இந்த சிகரெட் இதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், காச நோய், புற்றுநோய், சுவாச நோய்கள் இதெல்லாம் ஏற்படும். இந்த படத்தில் பாருங்க, இது இந்த லங்ஸ், நுரையீரல். சிகரெட்டு குடிக்காத ஒருத்தருடைய நுரையீரல் எவ்வளவு தூய்மையாக இருக்குது. இதில் வேலை நம்முடைய காற்றுல இருக்கிற டஸ்ட்டுகளை இழுத்து நம்முடைய காற்றை ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுக்குற ஒன்று.
அப்படி சுத்தப்படுத்துற ஒன்றை எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க பாருங்க, எவ்வளவுக்கு பாவனை மோசமா இருக்குங்கிறத கொஞ்சம் பாருங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு இந்த சிகரெட்டால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சிகரெட் குடிக்கிற ஒருத்தர் அவர் சிகரெட்டை குடிக்கும்போது அதில் இருந்து புகை உள்ளுக்கு போகுது. அந்த புகை உள்ளுக்கு போனால் அதில் இருக்கக்கூடிய தாக்கம் எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுடைய நுரையீரலை எடுத்து வெட்டி போட்டு 150 மில்லி லிட்டர் தார உள்ளுக்கு ஊத்தினா என்ன இருக்குமோ அவ்வளவும் இந்த சிகரெட்டை ஒரு வருஷம் குடிக்கிற ஆளுக்கு வந்துடும். அப்போ ஒவ்வொரு வருஷம் குடிக்கிறார்கள், ஒரு 40 வருஷமா சிகரெட் குடிக்கிறாள் நிலைமை. அல்லாவுடைய பெரிய ஒரு படைப்பு இந்த உடம்புங்கிறதுனால தான் இந்த நுரையீரல் நம்மளை தாங்கி இன்னும் வாழ வச்சுட்டு. ஒரு மனிதனுடைய மூளையில இரத்த கசிவு ஏற்படுது இந்த சிகரெட் குடிக்கிறதால, இந்த போதை வஸ்து பாவனைகளால இரத்த கசிவு ஏற்படுது. நிறைய நோய்கள் இந்த சிகரெட் குடிக்கிறதால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அமோனியா, இப்படி நிறைய நோய்கள் என்ன செய்ய, பென்சின், இப்படி நிறைய நோய்கள் என்ன செய்து ஏற்பட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு யூனிவர்சிட்டியில என்ன செய்யறாங்க, ஒரு மரணித்து போன ஒரு மனிதர், சிகரெட் குடிக்காம மரணிச்சு போன ஒரு மனுஷர், வெளிநாடுகள் என்ன செய்வாங்க, ஜப்பான்ல நடந்த ஒரு ஆய்வு, ஒரு யூனிவர்சிட்டியில தன் உடம்பை தானம் செஞ்சுட்டு போவாங்க மருத்துவ கொலிஜிகளுக்கு. அதில் சிகரெட்டு பாவனை இல்லாமல் மருத்துவ கொலிஜிக்கு தானம் செய்யப்பட்ட ஒருத்தருடைய நுரையீரல் ஒரு பாக்ஸில் வச்சு இயற்கை சுவாசம் செட் பண்ணுறாங்க. இயற்கை சுவாசம் செட் பண்ணினோன்னா அது விரிஞ்சு என்ன செய்யுது, சுருங்குது. இயற்கை சுவாசத்துக்கு அப்படி விரிஞ்சு சுருங்கு. நுரையீரல் நம்மளோட நெஞ்சுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படித்தான் செய்யுது. அப்போ இயற்கை சுவாசத்தை செஞ்சு இதில் காற்று உள்ளுக்கு போய் டேர்ன் ஆகிற மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஆள் சிகரெட்டு குடிச்சா புகையும் அதுக்குள்ளே போய் தானே வரப்போகுது. அப்போ சிகரெட்டை வைக்கிறாங்க. சிகரெட்டை வச்சு சிகரெட்டை பற்ற வச்சு விட்டாங்க. பற்ற வச்சு விட்டோன்னா அந்த சிகரெட்டு புகை என்ன செய்யுது, நுரையீரலுக்கு போய் மூக்கால வெளியில் வர மாதிரி கீழே வச்சுக்கிற பட்டையால் அந்த புகை வெளியில் வருது, உள்ளுக்கு போய் திரும்ப டேர்ன். எவ்வளோக்கு எஃபெக்ட் இருக்குங்கிறத நேரடியாக பார்க்கறதுக்காக வேண்டி இதை வச்சு என்ன செய்கிறாங்க, செஞ்சு ஒரு வெறும் 60 சிகரெட், எத்தனை, வெறும் ஒரு 60 சிகரெட், நம்முடைய ஆக்கள் சாதாரணமாக ஒரு 6 நாளை குடிக்கிற சிகரெட்டை குடித்ததுக்கு பிறகு இதை எடுத்து பார்க்குறாங்க, அதில் கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. ஒரு 60 சிகரெட் குடித்ததுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய நுரையீரலினுடைய கலர் எப்படி மாறுது என்றதை பாருங்க. அதை வெட்டின அதுக்குள்ளே எவ்வளவு தார் இருக்குதுன்றதை பாருங்க. அந்த புகை போய் அப்படியே படிந்து அது ஒரு தார் ஆகுது, அதுக்குள்ள ஒரு கெமிக்கல் உண்டாகுது. விளங்கிட்டா? அதில் இருக்கக்கூடிய அந்த சுவாச பட்டையை வெட்டி காட்டுறாங்க பாரு, அந்த பட்டையை வெட்டி காட்டுறாங்க பாரு. இது சுவாசம், சிகரெட் குடிக்காத ஆளுடைய சுவாச பட்டை, சுவாச தொகுதி முடல். இது சிகரெட்டு குடிச்ச ஆளுடையது. இதை எப்படி இருக்குன்னு வெட்டி காட்டுறாங்க பாரு, அதுல எவ்வளவு படிந்து இருக்குது என்றதை பாருங்க. அதுல அந்த கருப்பா இருக்கிறது, அந்த வெள்ளையா இருக்கிறது அந்த பட்டையை வச்ச பகுதி, சுவாசத்துக்கு அந்த செயற்கை பட்டையை வைக்கிறாங்களே அந்த பகுதி, அது அதை வச்ச இடம். அது ஆனா உள்ளுக்கு எப்படி கருத்து போயிருக்குன்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த சிகரெட் குடிக்கிறதால, இந்த போதை வஸ்து பாவனையால நம்மளோட உடம்பை நாங்க எப்படி பாழாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இதை சாதாரணமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புருஷன் சிகரெட் குடிக்கிறார், தம்பி சிகரெட் குடிக்கிறார், நானா சிகரெட் குடிக்கிறேன், பாப்பா சிகரெட், நான் பார்த்துட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய நோயை உண்டாக்குதுங்கிறத நாம என்ன செய்யணும், பார்க்கணும். எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்துங்கிறத பாருங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மோசமானது. அடுத்தது இந்த சிகரெட் ஃபில்டரில், இந்த சிகரெட் தோலில், இந்த சிகரெட்டுக்குள்ள போயிலையில் சிகரெட்டால் கிட்டத்தட்ட 4000 வகையான நஞ்சு இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சிகரெட்டில் கிட்டத்தட்ட 4000 வகையான நஞ்சுகள் இருக்குது. அதில் ஒரு சிலதை குறிக்கோள் காட்டியிருக்கிறாங்க. அந்த ஃபில்டரில் சுவருக்கு அடிக்கிற பெயிண்ட் இருக்குது.
ஃபில்டரில் சுவருக்கு அடிக்கிற பெயிண்ட் இருக்குது, பெட்டி அசிட் இருக்குது, பெட்டிக்குள்ளே இருக்கிற கறி இருக்குது, டாய்லெட் கழுகுற மருந்து இருக்குது. விளங்கிட்டா? இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு போயில தயாரிக்கப்படுறது. அதுலேயும் சிகரெட் தோலில் பண்டி கொழுப்பு இருக்குது. அதில் அந்த சிகரெட் தாள் சாஃப்டாக இருக்கிறதுக்காக அதில் பண்டி கொழுப்புன்னு சேர்க்கப்படும். நாம் பண்டி இறைச்சி ஆறாமட்டு உதரில் வச்சு பற்ற வச்சு இருக்கிறது பண்டி கொழுப்பு. அப்போ இன்றைக்கு இந்த சிகரெட்டை குடிக்கிறவங்க எவ்வளோ பெரிய நஞ்சை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பாருங்க, சிகரெட்டை குடிக்கும்போது தனக்கு ஏற்படுறது ஒரு 15 விதமான பாதிப்பு தான். ஒரு புகை உள்ளுக்கு போய் 15 வீதம் தாக்கத்தை உண்டாக்கிட்டு வெளியில் வந்துடும். ஆனால் அந்த புகை வெளியில் போய் 85% தாக்கத்தை அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்துது. இன்றைக்கு வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட் குடிக்கிறதால மரணிக்கிறாங்கண்டா, அந்த 25,000 பேரும் சிகரெட் குடிக்கிறார்கள் இல்லை, சிகரெட் குடிக்கிறார்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார்கள். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹின்னாங்க. ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? அவனுடைய நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காதவன் தான் முஸ்லீம். இன்றைக்கு சிகரெட் குடிக்கத்தால கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு கூட ஆபத்து. பொண்டாட்டி புருஷனு பக்கத்தில் இருந்துக்கிட்டு கழிச்சுக்கிட்டு இருப்பான், புருஷன் சிகரெட்டை குடிச்சிட்டு இருப்பான், அந்த புகையை பொண்டாட்டி சுவாசிப்பா, அது போய் கர்ப்பத்தில் உள்ள பிள்ளைக்கு கூட தாக்கம் செலுத்து. கர்ப்பத்தில் உள்ள பிள்ளைக்கு கூட என்ன செய்யுது? அது தாக்கம் செலுத்துது. ஒரு பாத்ரூமில் போய் ஒரு வாப்பா சிகரெட்டை குடிச்சிட்டு வெளியில் வந்துடுவார். அடுத்த நேரம் பிள்ளை போகுது, அவர் விட்ட போக அதுக்குள்ளான் சுத்துது. அது என்ன செய்யுது? சுவாசிக்குது. யாருக்கு நோய் வருது? அதனால தான் இலங்கை கவர்மெண்ட்ல பப்ளிக் பிளேஸில் சிகரெட் குடிக்கிறது தண்டனைக்குரிய குற்றமாக்குது. தண்டனைக்குரிய குற்றம். ஒரு பஸ் ஸ்டாண்டில், ஒரு ஹோட்டலில், ஒரு பஸ்ஸில் குடித்தால் என்ன தண்டனை? பப்ளிக் பிளேஸில் கொடுக்காது. ஏன்? ஒன்றை நோய் இன்னொரு ஆளுக்கு பரப்புற, நீ எடுத்து விடுற புகை இன்னொரு ஆளுக்கு ஆபத்தாகுது, கேன்சரை உண்டாக்குது. நான் சொல்கிறேன், பப்ளிக் பிளேஸில் குடிக்காப்படா, பொண்டாட்டிக்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் குடிக்கலாமோ? அடுத்தவன் தான் சாகப்படா, சொந்த பொண்டாட்டி பிள்ளை சாகலாமோ? ஆகப்பெரிய ஒரு பிள்ளையானது. ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னு வைங்களேன், பொண்டாட்டியோட சண்டை, பொண்டாட்டியும் கொலை செஞ்சு பக்கத்தில் இருந்து அவன் பச்சை 1 வயசு பிள்ளையையும் அறுத்து போட்டு போய்த்தானண்டா. அவனை நம்ம எப்படி விகாரமாக தேடுவோம்? இன்னும் மனுஷன்டா இது. பொண்டாட்டியும் கொலை செஞ்சு பிள்ளையும் கொலை செய்யல. இதைத்தான் சிகரெட்டு குடிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செஞ்சுக்கிட்டீங்க. பொண்டாட்டியும் கொலை செஞ்சு பிள்ளையும் கொலை செஞ்சுக்கிட்டீங்க. அந்த வீட்டில் இருக்கிறவன் உம்மா வாப்பா தங்கச்சி தம்பி பிள்ளைகள் இது எல்லாத்தையும் தானே கொலை செஞ்சிக்க. அங்கே தானே அந்த புகையை விடுறான். அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து என்கிறதை நாங்கள் என்ன செய்யணும்? பயம் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அக்கல சௌமா அவில் பஸல மினல் ஜூ அவ் கைரிஹி. ஒரு ஆள் பச்சை வெங்காயம் வெள்ளைப்பூட்டை பசிக்கு திண்டாலும் சரி, பசி இல்லாமல் திண்டாலும் சரி, ஃபலா யக்ருபன்ன மஸ்ஜிதனா, எங்களோட ஜமாத்துலைக்கு வரணும்னாங்க. இது ஹலாலான சாப்பாடு. பச்சை வெங்காயம் வெள்ளைப்பூடு மருந்து ஹலால் தின்னலாம். ஆனால் திண்டு ஓட்டு பள்ளிக்கு வராது. ஏன்டா அந்த வாசம் அருவருப்பானது. சாப்பாட்டு சகனில் வெங்காயம் மணக்குது, எங்களுக்கு தாங்கடான்னு பக்கத்து சேனலில் கேட்போம். அன்னரம் பிடிச்ச வாசம். சாப்பிடும்போது சமயக்கட்டிலையும் பிங்கான்லையும் வெங்காயம் நல்ல வாசம்தான். ஆனால் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது, ஒரு சஃப்பில் நிற்கும்போது, ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது வெங்காயம் என்ன வெங்காயம் ஆனால் அவ்விடத்த வெங்காயத்தை கொண்டாந்து கேட்போம். ஒரு இடத்த பிடிச்சது இன்னொரு இடத்த பிடிக்காது. அப்படி பிடிக்காத கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டா, எங்களோட பள்ளிக்கு வர வேண்டாம். ஜமாத்து தொழுவு அவ்வளோ முக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, பள்ளி வாசலுக்கு வராமல் வீட்டிலேயே தொழுவுறாக்களை வீட்டோடு சேர்த்து எரிக்க என்ற மனசு நினைக்குது. நாங்கள் அவ்வளோ பெரிய பாவம் அது. நான் வெங்காயத்தை திண்டுட்டியா வீட்டையே தொழு வந்துடாதுன்னு சொல்கிறாங்க என்றால், இன்னொருத்தருக்கு வாசம், நம்மளோட வாசம் பிள்ளையா வாரதை நம்ம எவ்வளோ பேணுதலாக இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு சிலர் சிகரெட்டு குடிச்சு போட்டு வீடு குடிச்சு போட்டு சுஜூதி செஞ்சுட்டு போவான். சுஜூதில் இருந்துக்கிட்டு மூச்சு விட்டு போவான். நாம தப்பி தவறி அந்த இடத்த தக்பீர் காட்டி சுஜூதி செஞ்சா, அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதுக்கு சுஜூதி செஞ்சா, அந்த இடத்துல தலையை எப்படா உயர்த்துவார் இமாமன்ற மாதிரி. சிலருக்கு பக்கத்தில் 2 தொழுகையுமே இல்லாது. ஏண்டா சிலாக்கள் தொழுதுட்டு இருந்தாப்புல அப்படியே நடந்து நகர்ந்து அங்கால மாறுவாங்க. என்னடா அவன் தொழுதா போல நடக்கிறான், அவனை தாரி சுஜூதி செய்கிறேன் ஏலாது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயம்ங்கிறத நாங்கள் தெளிவாங்க. அடுத்தது, இது ஒரு வீண் விரயம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஅராஃப் 31வது வசனம், ஒரு குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் உண்ணுங்க பருங்க, வீண் விரயம் செய்யாதீங்க. சிகரெட் நோயையும் உண்டாக்குது, வீண் விரயத்தையும் கொண்டு வருது. வீண் விரயமும் தான். ஒரு ஆள் சும்மா காசத்துக்கு தண்ணிக்கு எறிஞ்சா வீண் விரயம். அதே காசை நஞ்ச வேண்டி பற்ற வச்சு குடிச்சு அவரும் கட்டு புகை விட்டு அடுத்தவனையும் கட்டு காசையும் நாசமாக்குறார். எவ்வளோ பெரிய பாவம். வீண் விரயம்.
இந்த போதை வஸ்து பாவனைகள் வீண் விரயமாகவே இருக்கிறது. இதால் வரக்கூடிய பாதிப்புகள், இந்த போட்டோக்களை தான் என்ன செய்யறான், சிகரெட் பொட்டியிலேயே போகிறான். இதால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன? நாவின் சுவை குறையும், நாக்கில் டேஸ்ட் இல்லாமல் போகும். அதாவது ஒரு உணவில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டை உணர்வதற்கு நம்முடைய நாக்கில் ஒரு ஹோமோன் ஒன்று உற்பத்தி ஆகும். அந்த ஹோமோன் தான் அந்த டேஸ்ட்டை பிடிக்கிறது. சிலாக்களுக்கு டேஸ்ட் இல்லை. அஜினமோட்டோ என்ன தெரியுமா? அஜினமோட்டோண்டா என்னன்னு தெரியுமா? அஜினமோட்டோ உள்ள டேஸ்ட் இல்லை. அஜினமோட்டோ ஒரு வகையான உப்பு. அஜினமோட்டோ ஒரு உப்பு, அது ஒரு மருந்து தானே. அது விளங்கிட்டா? அஜினமோட்டோ நீங்கள் பேக்கில் பாருங்கள், அதுக்கு குறியீடு போட்டிக்கு H2O மாதிரி அஜினமோட்டோக்கு ஒரு குறியீடு இருக்குது. அது ஒரு உப்பு. அஜினமோட்டோவை சாப்பாட்டில் சேர்த்தா என்ன செய்தென்றால், அந்த அஜினமோட்டோ நம்முடைய நாக்கில் சுவையை காட்டக்கூடிய அந்த ஹோமோனை அதிகமாக சுரக்க வைக்குது. அதிகமாக சுரக்க வச்சா ஒரு இறைச்சி துண்டில் இருக்கிற டேஸ்ட் 2 மடங்காகுது. அதனால தான் சாப்பாட்டில் டேஸ்ட் வருது. சாப்பாட்டில் டேஸ்ட் வழங்கிட்டா. இந்த அஜினமோட்டோ புகைத்தல் பாவிக்கிறார்களுக்கு தேவையான ஒரு நிலை உருவாகுது. ஏன்? அவங்களுக்கு இதை போட்டு அந்த ஹோமோனை சுரக்க, இல்லாட்டி சுரக்குறது குறையும். ஓசோன் படலத்தில் ஓட்ட, ஏனைய நோய், கேன்சர் இது வருது. இது வெளியில தெரிகிறது. இதான் சிகரெட் பொட்டியில் இருக்கிற படம். சிகரெட் பொட்டியில் இருக்கிற படம் தான் இது. இது சிகரெட் குடிக்கிற ஆக்களுக்கு உள்ளுக்குள்ள கேன்சர் உருவாகி அவிஞ்சி பழுதாகி வெளியில தெரிகிற காட்சி இது. இதுதான் உள்ளுக்குள்ள இருக்குது. நமக்கு நிறைய பேர் தெரியாது. சிகரெட் குடிக்கிற ஆக்களை கொஞ்சம் பல்ல பார்த்தா தெரியும். அடிப்பல்லுகளை உதட்ட இழுத்து பார்த்தா தெரியும் எவ்வளோ அசிங்கம், எவ்வளவு நாத்தமன், உடம்பு எப்படி பழுதாயிட்டு இருக்குது, அவருடைய சுவாச தொகுதி எப்படி பழுதாகுது, அவருடைய நுரையீரல் எப்படி பழுதாகுதுங்கிறது பார்த்தா தெரியும். அவ்வளவு மோசமான ஒரு விஷயமாக இது இருக்குது பாருங்க. எனவே இந்த சிகரெட் பாவனை, தூள் பாவிக்கிறது, டேப்லெட் பாவிக்கிறது இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய நடந்துட்டு இருக்குது. இதில் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். சிகரெட் வீடி சுத்தரத்தை விடணும், வீடி கொம்மல்ல வேலை செய்யறத விடணும், அதை இழுத்து மூடணும். நம்முடைய ஒவ்வொரு கடைகளையும் சிகரெட் விற்கிறத விடணும். புகையிலையை நம்ம விற்கக்கூடாது. புகையிலை என்றால் போயிலை, வெத்திலையோட வச்சு சாப்பிட்றோமே போயிலை, அந்த போயிலையை காய வச்சு இடித்து பவுடர் ஆக்கி அந்த பவுடரை தான் பல்லுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விற்பனை தடை என்றால் பிள்ளைகள் புகையிலை எடுத்து நேரானுகள் என்றால் ரொட்டிக்கல்லில் போட்டு பாட்டி எடுத்து நொறுக்கி தூளாக்கி வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டான். மூக்குத்தூள் அதை கொட்டுறான். மூக்குத்தூளை என்ன மூக்கில் வச்சு இழுக்கிற ஒரு கூட்டம் பண்ணி பள்ளியில் அழகா தொழுது போட்டு திரும்பி இருந்து சியா பண்ணிக்குவாங்க. எடுங்க சார், எடுங்க சார், மாஷால்லா, பார்க்கலாம். இப்படி ஒரு ஊர் இருக்குது. எவ்வளோ பெரிய பாவம் இது. அது செய்கிறது பிள்ளை, அதை பல்லுக்குள்ளே வைக்கிறது அதை விட பிள்ளை, அதால் பல்லு திட்டுறது, இதெல்லாம் ஒரு வகையான போதையை உண்டாக்குது. இதை விற்கக்கூடாது. வீடுகளில் இதை செஞ்சு வைக்கிறாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட கவுன்சிலிங் வந்த அந்த பையன், அவன்கிட்ட நான் கேட்டேன், சரி இது இப்போ உனக்கு எங்கே கிடைக்குதுன்றது. அவன் சொல்றான், அந்த பகுதியில் வீட்டுக்களை விற்கிறாங்களேங்கிறான். கெகுனுக்குள்ள அண்மித்த பகுதிகளில் வீட்டில் விற்காங்க. வீட்டு கைத்தொழில். ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்கூல் யூனிஃபார்த்தோட வீட்டை போய் தூள் பக்கெட் அஞ்சுதாங்கன்னு கேட்குற அளவுக்கு வீட்டில் பப்ளிக்காக விற்காங்க. ஏன் அதை தடுக்க முடியாது? பள்ளிவாசல்கள் என்ன செய்யுது, ஜமாத்துகள் என்ன செய்யுது, சமூக சேவையாளர் என்ன செய்கிறாங்க, என்னத்துக்கெல்லாம் கொடி தூக்குறோமே. இதுக்கு எதிராக நாம் ஆர்ப்பாட்டம் எடுத்தா என்ன, இதுக்கு எதிராக ஒரு கோஷம் எடுத்தால் என்ன? பிள்ளைகளில் பேக்கை செக் பண்ணுங்க, ட்ரௌசர் பாக்கெட்டுகளை செக் பண்ணுங்க, ஷர்ட்டை செக் பண்ணுங்க, யாரோட பழகுறான்னு பாருங்க, எங்கே போகிறான்னு பாருங்க. இப்போ இந்த சமுதாயத்தை கட்டி காக்கலாம். ஏனென்றால் இந்த நாட்டில் துவேஷம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அவர்களுடைய திட்டம் வியாபாரத்தை முடக்கி முஸ்லிம்களை பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாக்கணும். 2வது, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குடுக்காரனை உருவாக்கணும்ங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் இந்த பாவனை கூடிட்டு இருக்குது. எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் இது ரொம்ப கவனிக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்தது தண்ணி. இது இந்த குடு, தூள், சிகரெட்டு இதுகளெல்லாம் நாம் என்ன செய்யலாம்? தடுக்கலாம். இதை விட பெருசாக பப்ளிக்காக குடிக்கிறது இல்லை ரகசியமாக குடிக்கிறது தண்ணி. இது ரொம்ப குறைவு இப்போ. ஆனால் இதையும் நாங்கள் நிறுத்த வேண்டித்தான் இருக்கிறது. அதோடு ஒப்பிட்டு பார்க்கல இது குறைவு. சிகரெட்டு பீடியோட ஒப்பிட்டு பார்க்கல சாராயம் குடிக்கிறாக்கள் குறைவு தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம்,
எந்த ஒரு வஸ்துவினுடைய அதிக பாவனை போதை தருமோ அந்த வஸ்துவினுடைய சிறிய அளவு பாவனையும் ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதிலேயும் பொருந்தும். அல்லாஹ் தஆலா நமக்கு தீங்காக இருக்கக்கூடியதை எல்லாத்தையுமே நமக்கு தடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஆள் சாராயம் குடிக்குது என்று சொன்னா அவர் சொல்ற சாட்டு என்ன தெரியுமா? வேலை செஞ்சு சரியான டயர்டு, நாங்கள் கடுமையாக வேலை செய்கிறாங்க, நாங்கள் நாட்டாம வேலை செய்கிறாங்க, வெயிட் தூக்குறார்கள், கஷ்டப்படுறார்கள். எங்களுக்கு இரவைக்கு தூங்குறதா இருந்தால் கொஞ்சம் பியர் கொஞ்சம் அடித்தா அல்கஹால் கொஞ்சம் போனாத்தான் ஏழும். சிலை சொல்லாங்க நாங்கள் யூரோப்பில் இருக்கிறோம், ஏன்னா கூல் கண்ட்ரி, சினோ கொட்டுது, பனி, கிளைமேட் சிட்டியான கூல், இந்த கூலுக்கு தண்ணி அடித்தத்தான் ஏழும். ஐரோப்பிய நாடுகளெல்லாம் பியர் விற்காத கடையே இருக்காது, எல்லாம் சாதாரணமாக பெண்கள் சிறுவர்கள் பெரியாக்கள்லாம் பண்ணோமெல்லாம் பியர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விளங்கிட்டா? இதெல்லாம் காரணமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த காரணத்துக்கு இஸ்லாம் அனுமதிக்குமா? ஏன்னா அது கூழுக்கு குடிக்கலாம் தானே, கொஞ்சம் குடிக்கலாம் தானே, பியர் கொஞ்சம் போய் சொல்கிறாங்க. இஸ்லாம் அப்போவே இதே கேள்வியை கேட்டு தடுத்தாச்சு. முஸ்னத் அபி ஷைபாவில் வரக்கூடிய, இப்னு அபி ஷைபாவில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் வாரார். வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்னா பி அர்தின் பாரிதத்தின் நுஆலிஜு பிஹா அமலன் ஷதீதா. நாங்க ஒரு கூல் பகுதியிலிருந்து வாரோம், கடுமையா குளிர் பகுதியிலிருந்து வாரோம். அங்க மேல் வருத்தி உழைக்கிறோம், மேல் வருத்தி உழைக்கிறோம். அப்ப மேல் வருத்தம் இருக்குது, கூல் இருக்குது, இந்த ரெண்டோடையும் நாங்க இருக்கிறோம். இந்த கோதுமை இருக்கே, கோதுமை, இந்த கோதுமையால செஞ்ச ஒரு பானம் எங்களுக்கு அங்க கிடைக்குது. கோதுமையால் தானே, கோதுமையால் தானே, கோதுமையால செஞ்ச ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று அங்க என்ன செய்யுது, கிடைக்குது. அந்த அதை குடிச்சா எங்களோட மேல் வருத்தமும் எங்களோட கூளையும் தாங்குற ஒரு சக்தி எங்களுக்கு கிடைக்குது. மேல் வருத்தத்தையும் தாங்குற சக்தி கிடைக்குது, அந்த குளிரையும் எங்களால் தாக்கு பிடிக்க முடியுது. இதை நாங்கள் குடிக்கலாமா என்று பத்துவா கேட்க இப்போ இருக்கிறார்கள் சொல்கிறோம். அதே ஷாட்டை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. யூரோப்பில் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில், என்ன ஜப்பானில், ஜெர்மனில், சுவிஸில் எல்லாம் போய் இருக்கிறார்கள். என்ன செய்கிறாங்கன்னா இந்த கிளைமேட்டு கொஞ்சம் லேசாக அடிக்கத்தானே மௌலை வேணும், இல்லாட்டி இல்லாட்டி ஏலாங்கிற பச்சை பொய் ஏழுவாங்க. முஸ்லீம்கள், வேணுதலான முஸ்லீம்கள் அந்த குளிருக்குள்ளே இருக்கிறாங்க, அந்த குளிருக்குள்ளே இருக்கிறாங்க. அது ஒன்றுமே இல்லை, நம்மளா நினச்சிக்கிறோம், டெலியூஷனல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹல் யுஸ்கிர், அதை குடித்தா போதை வருதாண்டாங்க. நீ கோதுமையால் செஞ்சேன்னு சொல்லி, இல்லாட்டி பேக்கரியில் அவிச்சேன்னு சொல்லி, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. குடிச்சா மேல் வருத்தம் சரியாகுது, குளிரை தாங்கலாம், இதை பற்றி எல்லாம் அவர் சொன்னாலும் ரசூலுல்லாஹ் ஒத்த கேள்வி கேட்டாங்க, ஹல் யுஸ்கிர், அது போதையாக்குதான்னு கேட்டாங்க. அதை குடிச்சா வெறியா கேட்டாங்க, வெறி வருதா, போதை வருதான்னு கேட்டாங்க. நான் ஆமாண்டா, ஓம் வருதுண்டாங்க. ரசூலுல்லாஹ் ஃபச்சி தனி பூஹு, அதை தவிர்ந்து கொள்ளுங்க, குடிக்காதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த சஹாபி என்ன செய்தாருண்டா, சும்மா தைத்துஹு மின்பைனி எதை ஃபகுல்து லஹு மிஸ்லமா தாலிக், மிஸ்ல தாலிக். புறம் உகர்வாதாரு நம்ம கேட்ட ரசூலுல்லாஹ்க்கு சரியா வெள்ளங்கல்ல போல, நம்ம சும்மா குடிக்கிறத கேட்கலையே, மேல் வருத்தம் கூழ் இதெல்லாத்தையும் சேர்த்து நாம் திரும்ப விளங்கப்படுத்துவோம்னு ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் திரும்ப வந்து, யார சொல்லலாம், நாங்கள் இருக்கிற பகுதி சரியான கூழ், நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆக்கள், அங்கே அந்த நம்ம கோதுமையால் ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று செய்கிறாங்க, அதை குட்டிச்சா மேல் வருத்தமும் எங்களுக்கு தாங்கக்கூடியதாகவும் குளிரையும் தாங்கக்கூடியதாக இருக்குன்னு ரெண்டாவது தடவையும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டாவது தடவையும் கேட்டாங்க, போதை வருதான்னு கேட்டாங்க, ஓம் பண்ணாங்க, நிப்பாட்டுங்கண்ணா. அதுக்கு பிறகு நிறைய பேர் குடிக்காங்களே யார சொல்லுவாங்க. இது அடுத்த கேள்வி நம்ம எல்லாத்தையும் வைக்கிறது. அப்படி பார்க்க போனால் 6 தான் சுத்தம் வைக்கிறேன் நம்ம சொல்றது, பா அப்படி பார்க்க போனால் 6 தான் சுத்தம், எல்லாரும் குடிக்காங்க, இதுக்குள்ள இது மட்டும் பாப்போன்னு சொல்கிறேன். விளையிட்டா அதே கேள்வி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், எல்லாரும் பாவிக்கிறாங்களே, நிறைய பேர் பாவிக்காங்களே, இன்னைக்கு மக்கள் உருவ மாதிரி இல்லையே, நிறைய பேர் குடிக்காங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க உடல்லாட்டி அவங்களோட போராடுங்க, விடல்லாட்டி போராடுங்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சொல்லுங்களே தவிர எல்லாரும் செய்யறாங்க, நீங்களும் செய்யாதீங்கன்னாங்க. எனவே
இந்த காரணங்களை சொல்லி இந்த மது பாவனைக்கு ஆளாகிறதுங்கிறது நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறார்கள், அது இது எங்களுக்கு இது பாவிக்கத்தான் வேணுமென்னு சொல்கிறதெல்லாம் பச்சைப்பை. இந்த அல்கோஹால் செய்கிறதுல இந்த பாருங்கள், இதுக்குள்ள பொட்டலில் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க, பாம்பும் நட்டுவக்காளி இதான் ஆக விலை கூடின சைனாட அல்கோஹால். இந்த போத்தலுக்குள்ளே வச்சுக்கிறதுன்னு பாம்பும் நட்டுவக்காளி. மது பழசானா மதிப்பு கூட, பழசாக பழுதாக எக்ஸ்பயர் டேட் இருக்குது தானே. ஒரு ட்ரிங்க்ஸுக்கு இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒன்று குடிக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 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 ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அதில் எக்ஸ்பயர் டேட் இருக்குது, சரியா? அந்த எக்ஸ்பயர் டேட்டை பார்த்தோன்னா அப்போ இது வேணான்றும். ஆனால் மதுபானத்துக்கு எக்ஸ்பயர் டேட் இல்லை, உற்பத்தி டேட் மட்டும்தான் போகிறது. அதுலேருந்து அப்போ இப்போ 5 வருஷம் முன்னே அப்போ இதைத்தாங்க, இது 15 வருஷம் இதுதான், 20 வருஷம் இதுதான். பழசானாத்தான் அது வெறியேறும், பழசாகத்தான் அதில் இருக்குது. அப்போ இது இன்றைக்கு பாம்பு நட்டுவக்காளி இது அவிஞ்ச பழங்கள் இதுகளை போட்டு தான் என்ன செய்கிறது, இதுகளை செய்கிறது. இதில் இருக்கக்கூடியது எத்தனால் என்று சொல்லக்கூடியது, C2H5OH இதனுடைய குறியீடு. இந்த போதைப் பொருளில் இந்த அல்கோஹாலில் இருக்கக்கூடியது, புகையிலையில் சிகரெட்டில் இருக்கிறது எத்தனால் இல்லை, இந்த சாராயத்தில் இருக்கிறது எத்தனால். விளங்கிட்டா? இந்த எத்தனாலினுடைய அளவு சாதாரணமாக 2 வீதத்திலிருந்து 32 வீதம் வரைக்கும் 1 லிட்டர் சாராயத்தில் கலக்கப்படும். 32 வீதம் கலந்தால் அதுதான் விலை கூடினது, இல்லாட்டி பொறின் சரக்கு நாங்கள் சொல்றது. 32 வீதம் போட்டால், அதாவது ஒரு பொட்டலுக்கே 32 வீதம் எத்தனால் இருந்தால் அது கடும் பொறி. அது கொஞ்சமாக குடிக்கிறேன், கிளாஸில் அடியில் ஊற்றி அதில் சோடா கலந்து அதில் மற்ற சாராயத்தை கலந்து சும்மா கொஞ்சமாக குடிக்கிறது, இந்த சின்ன கீசாவில் குடிக்கிறது, அது கடும் பொறி. பெரிய பொட்டலில் 2 வீதம் இருந்தால் அது விலை குறைஞ்சது. எத்தனாலில் வேலை என்ன, எத்தனாலில் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய மூளையை அன்பேலன்ஸ் ஆகுது. நம்முடைய மூளையை அன்பேலன்ஸ் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு ஆள் ருக்குவுக்கு போகிறார், ருக்குவுக்கு போனால் உண்மையாக என்ன செய்ய மாட்டோம், ஒரு ஆள் குப்புற உழணும், முப்பாரம் கூடுது தானே. ஒரு ஆள் ருக்கு போய் குனிஞ்சு முடங்கால், இப்போ நம்முடைய அளவுக்கு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை எப்படி முன்னுக்கு குனிய வச்சா குப்புற விழுந்துருமே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, நம்முடைய தலை முன்னுக்கு வளையும் போது, நாம் பின்னுக்கு வளையும் போது, இப்போ பிடிச்சி தொங்கும் போது, ஒத்த காலில் நிற்கும் போது, பைசிக்கிள் ஓடும்போது நம்முடைய உடம்பு எந்த பக்கம் கூடுதலாக சரிகிறதுங்கிறது நம்முடைய மூளையில் ஹைப்போதலம்ஸ் டயக்னோஸ் பண்ணி அடுத்த பக்கமாக இந்த அளவுக்கு இழுவை இருக்கணும், இந்த அளவுக்கு நீ பேலன்ஸ் பண்ணணும் என்ற கட்டளையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த எத்தனால் மூளையில் அந்த பேலன்ஸை செய்ய விடாது. அந்த பேலன்ஸை செய்யாதா அவர் குனிஞ்சா குப்புற விழுந்துருவார். அதான் சாராயம் குடித்தவன் ரோட்டில் நடக்கக்குள்ள உழப்பாத்துட்டு போகிறான், அங்கே போய் அந்த வேலையை பிடிச்சி இங்கே போய் இந்த வேலையை, அவருக்கு நிற்கல உழப்பாக்க அன்பேலன்ஸ். மூளையில் உள்ள கெமிக்கல் அன்பேலன்ஸை இந்த எத்தனால் என்ன செய்யுது, உண்டாக்கு. ஆள் மாறாட்டம் எல்லாம் வராது. விளங்கிட்டா? உண்மையில் என்ன செய்கிறேன்னு சொன்ன, அந்த சாராயம் குடிக்கிறோம் ஒரு கள்ள வேலை செய்வாங்க. என்ன சாராயத்தை குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி மைனியை போய் கட்டி பிடிக்கிறேன். அப்போ குடும்பத்தில் அது அவர் வெறியில் பிடிச்ச உண்மையாக பிடிப்பாரான்னு சொல்ல இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும் மைனியண்டு இதுதான் சாட்டோண்டு போய் பிடிக்க. ஏனண்டா சாராயம் குடிச்சிக்கிட்டு போகிறவன் போலீஸுக்காரனை கண்டா சாரத்தை சரியாக போடுவேன், என்ன சார் இருக்காங்க போலீஸுக்காரனை போய் பொண்டாட்டி என்ன கட்டி பிடிச்சா பாப்போம், வெளுப்பான் இல்லை. அப்போ போலீஸுக்காரன் தெரியுது, பொண்டாட்டி தெரியும் இல்லையா, இது பச்சை பொய். பாப்பாக்கு ஏசணும், சாராயத்தை குடிச்சிட்டு போய் ஏசுறேன். ஏன்டா பாப்பாவை சும்மா இப்படி ஏசுறேன், காக்காக்கு ஏசணும், சும்மா ஏசப்படா. சாராயத்தை குடிச்சு போட்டு காக்கா கேசுற, நல்ல காக்கா கேசுற, காக்கா கடை ஊட்ட போய் ஏச தெரியுது, அது என்ன மறதி ஒன்றுமில்லை. அவருக்கு உண்மையில நிற்கல, அன்பேலன்ஸ், அவருக்கு நிற்கல, ஆடிக்கிட்டு இருப்பார். ஆனால் ஆளெல்லாம் நல்லா தெரியும், இது காக்கா, இது பாப்பா, இது தாத்தா, இது தங்கச்சி, இது மைனி என்ன நல்லா தெரியும். சொல்லிங்கிட்டா? களவுல நடக்கிறது. வளட்டா இன்றைக்கி அந்த மாற்று மத சகோதரர்களுக்குள்ள நிறைய, அதாவது மகளை வாப்பா ட்ரெக் பண்ண கேஸு வெறியில் என்று தகவல்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வெறியில் இல்லை, மகள் நல்லா தெரியும். அவன்கிட்ட ஈமானும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, அல்லாட பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. மகளில் சோட்டை வந்தால் பொண்டாட்டி விடுவாளா, சாராயத்தை குடிச்சுக்க அந்த விஷயத்தை முடிச்சு போட்டு என்ன செய்கிற வெறியில் நடந்துட்டு சொறி சொல்கிறேன். இது உண்மையிலே டாக்டர்மாருக்கு தெரியும். எத்தனோட வேலை அன்பேலன்ஸு தானே தவிர வேற ஒன்று. அப்போ இப்படியாக
இது நோயையும் உண்டாக்கி மூளையில் இரத்த கசிவை உண்டாக்குது. இந்த சாராய கடையில் சாராயம் பண்ணுற சைஸை பாருங்க. இந்த சின்ன பிள்ளைகள் இருந்து இது நடந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த கடையில் நிற்கிற கூட்டத்தை பார்த்தீங்களா? இந்த கடையில் நிற்கிற லொரியில் சாமான் அந்த கண்டெய்னரில் தான் இன்றைக்கு ஆல்கஹால் வந்துறாங்கிறது. மதுவான கடை, இந்தியாவோட ஒரு கடை தான் இது. இந்த கடையில் இப்படி போட்டி போட்டு இந்த கிழடுகட்டை எல்லாம் சேர்ந்து இந்த சாமான் பண்ணுற அளவுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அரிசி பருப்பு வேண்ட போயிருப்பானுங்களா? பள்ளிவாசலுக்கு போயிருக்கானுங்களா? இல்லை. எப்பவுமே நீங்கள் ரோட்டில் போகும்போது பாருங்க, சாராய கடைக்கு முன்னே கிரௌடாக தான் இருக்கு. விளங்கிட்டா? அப்போ இப்படியாக இந்த விஷயம் இருக்குது. இதை எப்படி தடுக்கிறது? இதை எப்படி இல்லாமக்கிறது? நம்முடைய முஸ்லீம்கள் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய இந்த சாராயத்தை குடிச்சோன்னா அன்பேலன்ஸ் ஆனால் இப்படி நடக்கும். அவருக்கு அன்பேலன்ஸ். இப்போ எதுக்குள்ள முகத்தை வச்சுட்டு இருக்காருன்னு பாருங்க. அவருக்கு எலும்பிக்கையே இருக்கிற இடம் எவ்வளோ மட்டும் தெரியும், எலும்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை. அடுத்தது, இந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் அது நிறுத்தப்படுமாக இருந்தால் மாற்று வழியை கையாளுவாங்க. தலைக்கு போடுற ஜெல்லை இன்றைக்கு மது போதையாக பயன்படுத்தலாம். தலைக்கு போடுற ஜெல் விளங்கிட்டா? பிஸ்கெட் தானே, பிஸ்கெட்டில் தலைக்கு போடுற ஜெல்லை நல்லா ஊற்றி ஐசிங் மாதிரி அடுத்த பிஸ்கெட் ஊட்டி அதை சாப்பிட்றாங்க ஹாஸ்டல்களில் பொடிய மாதிரி. அவன் மூளையை பாருங்க. ஜெல்லு சாப்பிட்டால் நம்ம கடையில் பண்ணுற தூளில் அதே வெறிதங்கிறத பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்குது. இதை படிப்புல கொடுத்துருந்தா நீ எவ்வளவு பெரிய சாதனையாளரா? யாரும் உனக்கு சொல்லி தந்த இந்த ஜெல்ல சாப்பிடலாமண்டு? இது மாதிரி இந்த போதைப் பொருட்களை வீட்டிலேயே பிள்ளைகள் தயாரிக்குது. பேரண்ட்ஸ் ரொம்ப கவனம். சில பொருட்களை சிலதோடு சேர்த்து கொள்ளும் போது, தேசி புளியை சிலதோடு சேர்த்தும் போது, நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைக்கு பூசுற ஓடிக்குளோனெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சிருக்க வேண்டியிருக்குது. விளங்கிட்டா? அந்த ஓடிக்குள்ளோனில் தேசி பழத்தை சேர்த்து விட்டோன்னு அவனுக்கு அது கிடைக்குது. இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி பயன்படுத்திட்டு இருக்கிறானுங்க. இதில் ரொம்ப கவனமாக நாங்கள் கண்காணிக்க வேண்டியவர்கள், நாங்கள் கண்காணிக்கணும். எனவே இந்த போதைப் பொருளை நம்முடைய சமுதாயத்தில் இருந்து இல்லாமல் ஆக்கி ஒழித்து கட்ட வேண்டும். நம்முடைய இளைஞர்கள் யுவதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஸ்கூலுகளில் இருந்து வெளியில் இருக்கக்கூடிய மதரசாக்கள், பிரைவேட் ஸ்கூலுகள், வீடுகள், கடைத்தருக்கள், முஸ்லிம்களுடைய அமைப்புகள், ஜமாத்துக்கள் எல்லாமே களத்தில் இறங்கணும். இதில் ஒன்ற ஜமாத் என்ற ஜமாத் உங்களோட கொள்கை எங்கட கொள்கைன்ற சாதி வேறுபாடு அது வேணாம். எல்லாரும் களத்தில் இறங்கி இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்மளோட ஊர் எல்லாரும் ஒத்து மசூரா பண்ணி பள்ளிவாசல் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கடையாக போய் இந்த கடையில் தயவு செஞ்சு சிகரெட் விற்காதீங்க, வீடு விற்காதீங்க, தூள் விற்காதீங்க, புகையில விற்காதீங்க, ப்ளீஸ் இந்த ஊருக்கு கட்டுப்படுங்கண்டு நம்ம எல்லாரும் போய் அந்த கடையில் இருக்கிற சாமான் அப்படியே மொத்தமாக வாங்கி அதை இல்லாமாக்கி இதுக்கு பிறகு இதை செய்யாதீங்கண்டு நம்மளோட ஊருக்கு ஒரு சேவை செய்யணும். அடுத்தது, ஒவ்வொருத்தரும் நம்முடைய பிள்ளைகளை கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறான், யாரோட பழகுறான், எங்கே போகிறான், என்னத்தை பாவிக்கிறான் என்கிறத நாங்கள் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மூன்றாவது, யாரோ ஒரு பையன் ஒரு ரோட்ல நின்று சிகரெட் குடிக்கான், யாரோ ஒரு பையன் இந்த இடத்துல நிற்கான், இந்த இடத்துல தூள் விற்கப்படுது, நம்முடைய பிள்ளை இல்லையே என்று நாம் ஒதுங்கி போகக்கூடாது. இது நம்முடைய பிள்ளை வளர்ற ஊர், நம்முடைய பொண்டாட்டி வளர்ற இடம், நம்முடைய பிள்ளைகள் பிறக்கக்கூடிய ஊர். இந்த ஊரை பாதுகாக்கிற நம்முடைய விஷயம். நம்ம சைக்கிளை நிப்பாட்டி இறங்கிட்டு போய் கையை பிடிச்சி ஆற மகன், நீ ஆற மகன், இப்படி கேட்கக்கூடிய ஆக்கள் ஊர் நிறைய உருவானா எவனுக்கு தைரியம் பெறும் ரோட்ல சிகரெட் குடிக்கிறதுக்கு, சிகரெட் விற்கிறதுக்கு? எவனுக்கு தைரியம் பெறும் தூள் விற்கிறதுக்கு, தூள் வேண்டதுக்கு? ஒவ்வொருத்தனும் உம்மா வாப்பாவை மட்டும் பயப்படப்படா, ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பயப்படணும். அப்பதான் தவறு குறையும். நாம ஆறவில்லை என்னடா செய்றாய், ஆற மகன் தான், நீ பிடிச்சிடணும், பள்ளிக்கு கொண்டு போய் பாப்பா ஓடிப்பிக்கப்புறம்பா. இது ஒரு பழக்கமானால் இந்த சமுதாயத்தில் இந்த பாவத்தை தடுக்கலாம். அதே மாதிரி தான் கடந்த நேரங்களில் ரோட்ல நின்று போன் பேசுறாக்களை பிடிங்க. இதால விபச்சாரம் நடக்குது. ரோட்ல பாருங்க, 10 மணி 12 மணி சந்திகளை நின்றுக்கிட்டு மரத்துல கொப்பு உடைச்சு போட்டு ஒருத்தன் போன் பேசிட்டீங்க. அவனுக்கு தெரியல மரத்தையே மொத்தமா முடிச்சிட்டோம். வழங்கிட்டான். அவன் கல்யாணம் முடிச்சவனாக இருக்கிறது 70% இருக்குது. நாம் இந்த போன் பேசிட்டு கள்ளத்தொடர் பொம்பளை தொடர் வச்சுக்கிறோம்லாம் இளசிகள் என்று நினைக்க தேவையில்லை.
என்ற அனுபவத்தில் நான் பார்த்த கேஸுகளை வச்சு நான் சொல்கிறேன், 70% கல்யாணம் முடித்தவனுக்கு தான் கள்ள தொடர்பு கூட இருக்குது. கல்யாணம் முடித்தவளுக்கு தான் விபச்சார இது கூட இருக்குது. கல்யாணம் முடித்தவளுக்கு விபச்சாரம் கூட இருக்குது. மற்றவங்க வரும் 30% தான். இதெல்லாம் தடுக்கணும். ஆரோட பேசிட்டீங்க? முதல் ஃபோன் வந்துட்டா வீட்டுக்கு வெளியில் இருக்கிற புருஷன் ரிங் ஆகுது, என்னங்க ஃபோன் வருதுண்டா பொண்டாட்டி வாசல் இருந்து வீட்டுக்கு ஓடி வருவான். இப்போ ஃபோன் ரிங் ஆனா வீட்டுக்கு இருந்து வாசலுக்கு ஓடி போறான். ஏன்னாண்டா வீட்டுக்கு பொண்டாட்டி இருக்கா பேசிக்கொண்டா. ஒரு ஆஜியார் வீட்டை போறதுக்கு முன்னாடி ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காரு. ஸ்டார்ட்டை ஓ பண்ணி போட்டு பேசிட்டு இருக்காரு. முடிச்சு போட்டு தான் வீட்டை போகணும். ஏன் வீட்டை போனா இதை பேச இயலாது. அப்போ ஒரு ஆள் நேரம் கடந்த நேரங்களை ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காண்டா சம்திங் ராங். அது நம்ம பிசினஸ் வீட்டை வச்சு பேசுறோம். அவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசுற ஏழுமண்டா. போனுக்கு பாஸ்வேர்டு பொண்டாட்டிக்கு கொடுக்காம ஒருத்தன் வச்சுக்காண்டா சம்திங் ராங். அவரை இமெயில் பாஸ்வேர்டு பொண்டாட்டி தான். லைஃப் பார்ட்னருக்கு தெரியாத இமெயில் உனக்கு என்னத்துக்கு கேட்குறேன். சிலருக்கு போன்ல பாஸ்வேர்டே பொண்டாட்டி தெரியா. பொண்டாட்டி தவிக்கால் என்ன பாஸ்வேர்டு தெரியா. ஏன்னு கேட்கணும். பொண்டாட்டிக்கு தெரியாத பாஸ்வேர்டு என்ன? சில நம்பர்களை சேவ் பண்ணும்போது H, சில நம்பர்களை சேவ் பண்ணும்போது AB, பேரை போடணும். அது இப்படி ஃபோனில் பாவம் சில ஆம்பளைகளை பேர் பொம்பளை பேரில் சேவ் ஆகுது. சில பெண்களுடைய நம்பர்கள் ஆம்பளை பேரில் சேவ் ஆகுது. சிலர பேரையே நாங்கள் மாத்துறோம். பர்சான் என்ற ஒரு நம்பர் எடுத்து பார்த்தா பர்சானா ஒரு ஏயை விட்டு போட்டு பதிஞ்சிருக்கார். இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற தவறுகள். இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் நமக்கு இருக்குது. அப்போ இந்த ஃபோன் பேசுறது, ரோட்டு வழியை நண்டு சிகரெட் குடிக்கிறது, தூள் விற்கிறது, தூள் கடத்துறது, இது எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த சமுதாயத்திலிருந்து களை பிடுங்கணும். இது ஒவ்வொரு ஸ்கூல் டீச்சர்ஸ் இது செய்ய வேண்டியிருக்குது. சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் யாராவது இருந்தா எனக்கு தெரிஞ்சவன் ஊருக்கு தெரிஞ்சவன் அப்படி என்று பார்க்காதீங்க. காட்டி கொடுங்க, பிடிச்சு கொடுங்க. இதுல பாரபட்சம் காட்டக்கூடாது. கஞ்சா வியாபாரியே நம்பிடவன் என்று மறைக்கப்படாது. பிடிச்சு கொடுக்கணும், இருக்கிற இடத்த காட்டணும். போலீஸுக்காரன் வந்து எங்களுக்கு தெரியாண்டு சொல்லி போட்டு பாவம் என்று நினைக்காதீங்க. தெரியாண்டு சொன்னா நீ தான் இப்ப பிள்ளை செஞ்சுட்டீங்க, காட்டு என்ன இருக்கான் இவன் தான் விற்கான் என்று காட்டணும். இப்படியாக இந்த சமுதாயத்தில் களை விடுங்கிறது இது. அடுத்தவன் மானம் போகுதே, அவன் பாவமே. என்ன பாவமே? உனக்கு கஷ்டம் என்று சொன்னா பிச்சை எடு. எப்படி இந்த ஹராமான வியாபாரத்தை செய்யலாம் சிந்திச்சுப்பார். எனவே இதுல நாங்க சமுதாயத்தில் இறங்கி எல்லாரும் இந்த வேலையை நாங்க செய்ய தொடங்கினால் இவங்களுடைய லட்சியத்தை உடைக்கலாம். வீட்டுக்கு ஒரு குடுக்காரனுங்கிறத உடைக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் சாதனையாளர்களாக மாறணும். நாம ஒழுக்க சீலர்களாக இருக்கணும். நாம தெளிவோடு இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா